மாத்தூர் கிராமத்தில் நடக்கும் மர்ம மரணங்கள், இரவில் தட்டப்படும் வீட்டின் கதவுகள், கிராம மக்களுக்கு தெரியும் மர்ம உருவங்கள். காரணம் விடாது துரத்தும் வெண்ணிலாவின் ஆவியா? மர்ம முடிச்சுகள் விலகுமா? தர்மம் வெல்லுமா? கோயம்புத்தூர் ரயில் நிலையம் அந்த மதிய வேளையிலும் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த பெரிய ரயில்வே கடிகாரத்தில் மணி 3:20 தொட்டிருக்கும். மதியம் 3:30 மணிக்கு வர வேண்டிய மங்களூர் எக்ஸ்பிரஸ் வண்டியை எதிர்பார்த்து மிகப்பெரிய கூட்டம் நடைமேடையில் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருந்தது. திடீரென்று அங்கிருந்த ஒலிபெருக்கியிலிருந்து பதிவு செய்யப்பட்ட பெண்ணின் குரல் அழுத்தமான தமிழில் ஒலித்தது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, மங்களூரிலிருந்து சென்னை வரை செல்லும் மங்களூர் எக்ஸ்பிரஸ் தடம் 2 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகள் தங்கள் உடைமைகளை சரிபார்த்துக் கொண்டு தயாராகி இருந்தார்கள். அடுத்த சில நிமிடங்களில் மங்களூர் எக்ஸ்பிரஸ் தண்டவாளம் 2 மெல்ல தலை காட்டியிருந்தது. பயணத்திற்காக முன்பதிவு செய்தவர்களின் பட்டியலை ரயில் பெட்டிகளில் வேக வேகமாக ஒட்டி கொண்டிருந்தார்கள் ரயில்வே ஊழியர்கள். S7 பெட்டியில் பயணம் செய்பவர்களின் பட்டியலில் சீட் நம்பர் 27, பெயர் ரவி, வயது 35 என்று அச்சிடப்பட்டிருந்ததை பார்த்தவுடன் தன் தோளில் மாட்டியிருந்த பையுடன் ரயில் பெட்டியின் உள்ளே பிரவேசித்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. நல்ல உயரம், காவல்துறைக்கு உரிய கட்டுக்கோப்பான உடம்பு, அசட்டு தைரியம், இவை அனைத்துமே அவரை போலீஸ் என்று அப்பட்டமாக காட்டி கொடுத்திருந்தது. ஜன்னல் ஓரத்தில் படுக்கை வசதியுடன் கூடிய சீட் அவருக்கு தயாராகி இருந்தது. சமீபத்தில் அவர் விசாரணை நடத்திய வழக்கில் ஏற்பட்ட எதிர்பாராத திருப்பங்களால் அரியலூர் மாவட்டம் மாத்தூர் காவல் நிலையத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதன் தாக்கத்தை அவர் முகத்தில் தெளிவாக உணர முடிந்திருந்தது. ரயில் மெல்ல புறப்பட தொடங்கியிருந்தது. சற்றே படுக்க முற்பட்ட அவரின் செல்போன் அலறியது. உடனே எடுத்து பார்த்தார். அவருடைய நண்பர் கணேஷ், தினசேதி பத்திரிகையின் ஆசிரியர், லைனில் இருந்தார். ஹலோ ரவி, என்ன ரயில் கிளம்பிடுச்சா? இப்பதான்டா கிளம்பி இருக்கா? ஆமா, நான் கேட்ட டீடைல்ஸ் என்னாச்சு? எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன்டா. நாளைக்கு நீ டியூட்டில ஜாயின் பண்ற மாத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சரியா 10 கிலோமீட்டர் தூரத்துலதான் அந்த மாத்தூர் கிராமம் இருக்கு. போன மாசம் 6ஆம் தேதி தான் வேளாண் ஆசிரியர் குமாரசாமிங்கிற பெருசு அங்க செத்து போயிருக்காரு. அவரு சாதாரணமா சாகல, பேய் அடிச்சு செத்து போயிட்டதா அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. அந்த ஊர்ல பேய் நடமாட்டம் இருக்குன்னு நம்புறாங்க. இந்த கேஸ விசாரிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேற ஊருக்கு போயிருக்காரு. காரணம் கேட்டதுக்கு மன அழுத்தம்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த ஊர்ல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் ரவி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். என்ன ரவி, ரொம்ப பயமுறுத்திட்டேனா? பேச்சையே காணோம் என்றார் சிரித்துக்கொண்டே கணேஷ். மறுமுனையில் மீண்டும் மௌனம் தொடரவே, ரவி ரவி என்றவர் பதற்றத்துடன் இணைப்பை துண்டித்துவிட்டு மீண்டும் அவருக்கு போன் பண்ணினார். மறுமுனையில் ரவி மீண்டும் பேசினார். ஹலோ என்றார். என்னடா பேச்சையே காணோம், தூங்கிட்டியா? ஆமாண்டா, போன்ல கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன், அதான் தூங்கிட்டேன். நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் என்றார் சிரித்துக்கொண்டே. இன்னும் உன்னோட போலீஸ் புத்தி உன்னை விட்டு போகலல்ல? ஓகே, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. மீடியா லெவல்ல என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் இருக்கேன். ஓகேடா, குட் நைட் என்று இணைப்பை துண்டித்தார் ரவி. அடுத்த சில நிமிடங்களில் கணேஷின் ரெக்கார்ட் செய்யப்பட்ட குரல் இன்ஸ்பெக்டர் ரவியின் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. வெளியே ஜெட் வேகத்தில் ரயில் பறந்து கொண்டிருந்தது. சாயங்கால நேரம் 5 மணி. மரங்கள் அடர்ந்த மாத்தூர் கிராமத்தை தென்றல் காற்று வருடி கொண்டிருந்தது. அந்த மாலை வேளையில் கொட்டப்பாக்கும் சுண்ணாம்புடன் வாயில் வெற்றிலையும் என்றவாறே தென்னந்தோப்பில் உட்கார்ந்திருந்தார் மாத்தூர் கிராமத்தின் ஊர் தலைவர் தவ புண்ணியம். உடன் அவர் வேலைக்காரன் பொன்னையா வெற்றிலையும் மடித்து வைத்துக் கொண்டு நின்றிருந்தான். தவ புண்ணியம் வயது 53 விளிம்புகளில் இருக்கும். நல்ல வாட்டசாட்டமான உடல். தொடர்ந்து 5வது முறையாக மாத்தூர் கிராமத்தின் ஊர் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். டே பொன்னையா, என்னடா அவனுங்களை இன்னும் காணோம்? வந்து இவ்ளோ நேரமாச்சு? ஐயா வந்துருவாங்க ஐயா என்று சொல்லி முடிப்பதற்குள் சிவனேசனும் ராமலிங்கமும் தென்னந்தோப்புக்குள் நுழைந்திருந்தார்கள். இருவரும் வயதில் 50 கடந்திருந்தார்கள். ஊர் தலைவர் தவ புண்ணியத்தை கண்டவுடன் வணக்கம் வைத்தவாறே எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தார்கள். தவ புண்ணியம் சற்றே கோபமான குரலில்,
குமாரசாமி கேஸ விசாரணை பண்றதுக்கு மாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புது இன்ஸ்பெக்டர் வரானா. அநேகமா இன்னைக்கு ராத்திரியே இங்க வந்துருவான்னு நினைக்கிறேன். தலைவரே, இதுக்குதான் இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்களா? நான் வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்றார் சிவனேசன். யோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா அவன் கொஞ்சம் கெடுபடியான ஆள்னு எல்லாரும் சொல்றாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டானா. அதனால குமாரசாமி விவகாரத்துல அவங்க கிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் என்ன பண்ண போறான் தலைவரே? குமாரசாமியை கொன்னது செத்து போன அந்த வெண்ணிலா பொண்ணோட ஆவிதான்னு ஊரே சொல்லுது. அத மீறி அவனால என்னத்த பண்ணிட முடியும்? நீங்க தைரியமா இருங்க. பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரத்தை ஊரை விட்டு ஓட வச்ச மாதிரி இவனையும் ஓட வச்சிடலாம் என்றார் ராமலிங்கம். அத விடுங்க, நம்ம கலையரசன் கல்யாண விஷயம் என்னாச்சு? பொண்ணு பாத்துட்டு இருக்கிறதா சொன்னீங்க. நாங்களும் பொண்ணு பாத்துட்டு தாயா இருக்கிறோம். ஆனா அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். செத்து போன அந்த வெண்ணிலா பொண்ண அவன் இன்னும் மறக்கவே இல்ல. அவளையே நினைச்சு நினைச்சு தினம் தினம் செத்துட்டு இருக்கான். இதுல அவளோட தற்கொலைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எங்கிட்டயே சரியா பேச மாட்டேங்கிறான் என்றார் விரக்தியுடன். தலைவரே, இந்த காலத்து பசங்க மனசு குரங்கு மாதிரி அப்பப்ப மாறிட்டே இருக்கும். அதெல்லாம் போக போக சரியாயிரும். அப்புறம் இன்னும் 2 நாள்ல அந்த உரம் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அத முடிச்சிட்டு அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியாச்சுன்னா நாம காசும் வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். தலைவரே, இதுல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நான் நினைக்கிறேன் என்றார் சிவனேசன். சிவனேசா, நம்ம ஊர்ல நம்ம வைக்கிறது தான் சட்டம். யாரும் நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க. பழைய உரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இத பயன்படுத்துங்கன்னு சொன்னா போதும். நம்ம பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம கேட்டுக்குவானுங்க நம்ம ஊருக்காரங்க. இதுல யார் பிரச்சனை பண்ணாலும் குமாரசாமிக்கு நடந்த கதிதான் அவங்களுக்கும் என்றார் கராராக. சற்று நேரத்தில் வேலைக்காரன் பொன்னையா இளநீரை வெட்டி அதில் நாட்டு சாராயத்தை கலந்து தயாராக வைத்திருந்தான். தலைவரே, இன்னொரு விஷயம். நம்ம ஊர்ல உண்மையாலுமே பேய் நடமாட்டம் இருக்குன்னு ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. குறிப்பா அந்த சாமியார் கூட இத உண்மைன்னு சொல்லிருக்காரு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதை கேட்டவுடன் சத்தம் போட்டு சிரித்தார் தவபுண்ணியம். யோ, யார் அந்த அன்பாலயம் வேதாந்த சாமியாரா? அவனே ஒரு ஏமாத்துக்காரன். அவன் சொல்றத போய் நம்பிட்டு குமாரசாமிய கொன்னதே நாம தான். அவனை பேய்தான் கொன்னுச்சுன்னு ஒரு வதந்திய கிளப்பி விடலையா? அது மாதிரிதான் இதுவும். இவ்வளவு பெரிய மனுஷனாயிட்ட இதுக்கு போய் ஏன் பயந்துட்டு இருக்கிற? அடே ராமலிங்கம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதனா பேய்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. நீ தைரியமா இரு என்று சொல்லி அந்த இளநீர் பானத்தை எடுத்து கையில் கொடுத்தார். இத ஒரு ரவுண்டு உள்ள விடு, எல்லா பயமும் வெளியில வந்துடும் என்றார் சிரித்துக்கொண்டே. நேரம் சரியாக இரவு 10:50 மணி. மங்களூர் எக்ஸ்பிரஸ் மிகுந்த சத்தத்துடன் அரியலூர் ரயில் நிலையத்தில் வந்திறங்கியது. அரியலூர் ரயில் நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்கின்ற வாசகங்கள் ஆங்காங்கே இடம் பெற்றிருந்தன. கடைசி ஆளாக படிக்கட்டிலிருந்து இறங்கினார் இன்ஸ்பெக்டர் ரவி. கைகளை மேலே தூக்கி சோம்பலை முறித்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த அவர் தன் கையில் இருந்த மொபைல் போனை எடுத்து கந்தசாமி என்கிற நம்பரை தேடிக்கொண்டிருந்தார். சார் என்ற குரல் கேட்டு பின்னால் திரும்பி பார்த்த அவருக்கு சல்யூட்டுடன் எதிர்பட்டார் ஏட்டு கந்தசாமி. வயதில் 40 நெருங்கியிருந்தார். கட்டையான உயரம், காவல்துறைக்கு சற்றும் சம்பந்தப்படாத ஒரு உடல்வாகு. சார், நான் தான் சார், ஏட்டு கந்தசாமி என்று அவர் ஆரம்பிப்பதற்குள் அவரை கையமர்த்தினார் இன்ஸ்பெக்டர் ரவி. என்னவென்று தெரியாமல் திருதிருவென்று முழித்துக் கொண்டிருந்தார் கந்தசாமி. உன்னை பத்தி நானே சொல்றேன் என்று பேச ஆரம்பித்தார். உன் பேரு கந்தசாமி, வயசு 40, 2 புள்ள, ஒரு பொண்டாட்டி. 10 வருஷமா இதே ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருந்து இப்பதான் ஏட்டா ப்ரமோஷன் வாங்கி இருக்க. எதை பத்தியும் கவலைப்படுறதே இல்ல. சொந்த ஊரு மாத்தூர்லயே போஸ்டிங் வாங்கினது ரொம்ப சௌரியமா போச்சு. பெரிய பெரிய ஆபீசர்களுக்கு ஜால்ரா போட்டே காலத்தை கடத்தியாச்சு. உன் பர்சனல் ரெக்கார்டை எடுத்து பார்த்தேன், ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இது போதுமா, இன்னும் ஏதாவது சொல்லணுமா என்றார் ரவி. முகத்தில் இருந்த அதிர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல், இல்ல சார், நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு இது போதும், போலாம் என்று இருவரும் போலீஸ் ஜீப்பை நோக்கி நடந்தார்கள். இருவரும் ஏறியவுடன் ஜீப்பை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தார் ஏட்டு கந்தசாமி. நேரம் இரவு 11 கடந்திருந்தது. ஆள் நடமாட்டமே இல்லாமல் எங்கு பார்த்தாலும் காரிருள் சூழ்ந்திருந்தது. எண்ணி பார்த்து விடக்கூடிய அளவிலே தெருவிளக்குகளின் எண்ணிக்கை இருந்தது. இவரிடம் ஏதாவது கேட்கலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பத்துடனே ஜீப்பை ஓட்டிக் கொண்டிருந்தார் ஏட்டு கந்தசாமி. ஜீப்பின் வேகம் சீராக அதிகரித்திருந்தது. அங்கிருந்த மௌனத்தை கலைத்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. என்ன கந்தசாமி, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற?
ஆனா சொல்ல மாட்டேங்கிற. எதா இருந்தாலும் தைரியமா கேளு. அது ஒண்ணும் இல்ல சார். என்னை பத்தி எப்படி இவ்ளோ டீடைல்ஸ் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் யார்கிட்ட பேசினாலும் முதல்ல அவங்களோட முழு விபரமும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் பேசுவேன். அதான் என்னோட வழக்கம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரம் ஆள் எப்படி? கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி இருப்பாரு சார். வெயிட் ஒரு 65 இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல மாநிறம், தாடி மீசையெல்லாம் வச்சு பயங்கரமா இருப்பாரு சார். அப்புறம் அவர் வலது கையில மொத்தம் 6 விரல் இருக்கும். யோ, நான் என்ன மினிட்ரிக்கு ஆள் எடுக்கிறேன், ஹைட் வெயிட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் மத்த விஷயத்துல எல்லாம் எப்படி? அவரா சார்? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். கை சுத்தம். மாமூல் வாங்கினா திட்டுவாரு சார். ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, பொதுமக்கள் கிட்ட கூட அவருக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளா எதையோ பறி கொடுத்தவர் மாதிரியே இருந்தாரு. நானும் கேட்டு பாத்துட்டேன். ஆனா அவர் எதையுமே சொல்லல. கடைசியில டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாரு சார். எனக்கு தெரிஞ்சு அவரும் பேய பார்த்து பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். இன்ஸ்பெக்டர் ரவி சிரித்து கொண்டே, யோ, இந்த காலத்திலயும் இந்த மாதிரி கன்றாவிகளை நாம நம்பிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இந்த காலத்துல அவன் பேஸ்புக் ட்விட்டர்னு போயிட்டு இருக்கானுங்க. இன்னும் நீங்க பேய் பிசாசுன்னு பயந்துட்டு இருக்கீங்க. சார், நீங்க வேற. நானே 2-3 தடவை பேய பாத்திருக்கிறேன். இஸ் இட்? அப்படியா? பேய் எப்படியா இருக்கும் என்றார் சிரித்து கொண்டே. தனியா இருக்கும் போது திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போன மாதிரி இருக்கும் சார். அவ்வளவுதான். 2 நாளைக்கு தூக்கமே வராது, எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனாலதான் சார் நான் எப்பவும் தனியா இருக்கிறதே இல்ல. இன்ஸ்பெக்டர் ரவி மெல்ல சிரித்தவாறே, அப்போ கும்பல்ல கோவிந்தா போட்டு இருக்கன்னு சொல்லு. சரி, அதை விடு. குமாரசாமி பேய் அடிச்சு செத்து போயிட்டதா சொல்றாங்களே, பேய்க்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? எந்த பேய் அவரை சாகடிச்சது? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்து போன வெண்ணிலா பொண்ணுதான் பேயா வந்து இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சரி, அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணுக்கும் குமாரசாமிக்கும் ஏதாவது முன் விரோதம் பிரச்சனைன்னு இருந்துச்சா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் எப்படியா ஒரு லாஜிக்கே இல்லாம இதையெல்லாம் நம்புறீங்க? சார், இதுல கூடவா லாஜிக் பாக்குறீங்க? நிரூபணமாகாத எந்த விஷயத்தையும் நான் நம்புறதே இல்ல. குறிப்பா இந்த சாமி, பேய், ஆவி இந்த மாதிரி விஷயங்களை நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன் என்றார். நேரம் இரவு 11:30 தாண்டி இருந்தது. நெடுஞ்சாலையில் கொஞ்ச தூர பயணம். சற்று தொலைவில் கொள்ளிடம் டீ ஸ்டால் என்ற பெயர் பலகையை பார்த்தவுடன் வண்டியை ஓரங்கட்டினார் ஏட்டு கந்தசாமி. இருவரும் இறங்கி டீ கடையை நோக்கி நடந்தனர். கந்தசாமியை பார்த்தவுடன், வாங்க சார் என்று சிரித்தவாறே வணக்கம் வைத்தார் டீ கடைக்காரர். சார், இவர் யாரு? இவர்தாயா நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். சார் வணக்கம் என்று சொல்லி கையில் டீ கிளாஸ்களோடு வந்து நின்றிருந்தார். இருவரும் டீயை வாங்கி கொண்டு வெளியே போலீஸ் ஜீப்புக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். இன்னும் ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார், இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும் சார். ஆமா, அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணு யாரு? சார், அது வந்து நம்ம ஊர் தலைவர் தவபுண்ணியம் ஐயாவுடைய பையன் கலையரசனும் அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணும் 2 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. இது பையன் வீட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. பொண்ணு வேற ஜாதிங்கிறதுனால பையன் வீட்டுல கடுமையான எதிர்ப்பு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணுனா அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன்னு கலையரசன் தம்பி தீர்க்கமா சொல்லியிருக்காரு. வேற வழியே இல்லாம தவபுண்ணியம் ஐயா அவரோட நண்பர்கள் சிவனேசன், ராமலிங்கம், அப்புறம் ஊர்க்காரங்களையும் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை அடிச்சு மிரட்டி இருக்காங்க. ஒரு ஊரே அவங்களுக்கு எதிரா வந்து நின்னதை பார்த்து இடிஞ்சு போயிட்டாங்க அவங்க 2 பேரும். அத தாங்கிக்க முடியாம அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிருச்சு. லெட்டர்ல கடைசியில மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருந்தா மீண்டு வருவேன்னு அந்த பொண்ணு எழுதி இருக்கு. இத வெறும் சாதாரணமா தான் நாங்க எடுத்திருந்தோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் லெட்டர்ல அந்த பொண்ணு எழுதி இருந்த சில வார்த்தைகளோட அர்த்தமே எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. ஊர்ல பல பேர் பலவிதமான அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்திருக்காங்க. திடீர்னு ஒரு உருவம் நம்மள தாண்டி போற மாதிரி இருக்கும். இரவு நேரங்கள்ல வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. குமாரசாமி ஐயா இறந்து போனது கூட ராத்திரி 8 மணிக்கு மேலதான். இதனாலதான் எங்க ஊர்ல ராத்திரி 8 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்ல. சரி, வண்டியை எடு, ஸ்டேஷன் போலாம். இருவரும் ஏறி அமர்ந்தவுடன் போலீஸ் ஜீப் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. கொஞ்ச தூரம் சென்றவுடன் அகல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டிடம்.
சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வண்ணமயமாக காட்சியளித்தது. அகல் விளக்குகளின் வெளிச்சம் அந்த கட்டிடத்தின் அழகை மெருகூட்டியிருந்தது. அதை பார்த்தவுடன் இன்ஸ்பெக்டர் ரவி, யோ கந்தசாமி, என்ன பங்களாயா இது? பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்குது. வண்டியின் வேகத்தை சற்று குறைத்த ஏட்டு கந்தசாமி, சார், அது ஒரு ஆசிரமம். அதுக்கு பேரு அன்பாலயம். வேதாந்த சாமிகள்ங்கிறவர் தான் அந்த ஆசிரமத்தை நடத்துறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் சார் அவரு. எங்க ஊர்ல சில அமானுஷ்ய நடமாட்டங்கள் இருக்குன்னு அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு யாரும் இரவு நேரங்கள்ல வெளியே வர வேண்டாம்னு அவர் தான் சொல்லி இருந்தாரு சார். ஓகே, அப்ப அவரை கண்டிப்பா நாம மீட் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 10 நிமிட பயணம். மாத்தூர் காவல் நிலையம் என்ற பெயர் பலகை போலீஸ் ஜீப்பின் வெளிச்சத்தால் மின்னிட்டு தெரிந்தது. இருவரும் இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார்கள். தூங்கிக் கொண்டிருந்த இரவு நேர பாதுகாப்பு போலீஸ்காரர்கள் திடீரென்று எழுந்து சல்யூட்டுடன் எதிர்பட்டார்கள். தூக்க கலக்கம் அவர்கள் கண்களில் தெரிந்திருந்தது. அவர்களை கையமர்த்திய இன்ஸ்பெக்டர் ரவி கந்தசாமியை பார்த்து, மாத்தூர் கிராமத்துல நான் ஸ்டே பண்றதுக்கு ஒரு வீடு கேட்டிருந்தானே, என்னாச்சு என்றார். சார், வீடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு மட்டும் இங்க ரெஸ்ட் எடுங்க, காலையில அங்க போய் பாத்துக்கலாம். சார், அப்படியே நான் கிளம்புறேன் சார் என்றார் தலையை சொரிந்து கொண்டே. சரி, நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. குட் நைட் என்றவர் அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவாறே அப்படியே மேசையில் கால் வைத்து மல்லார்ந்தார். காலையில 6 மணிக்கே வரணுமா என அதிர்ச்சி அடைந்தவராய் தன் கை கடிகாரத்தை பார்த்தார் ஏட்டு கந்தசாமி. மணி 12 காட்டியிருந்தது. வேக வேகமாக புறப்பட்டிருந்தார். அடுத்த நாள் காலை 6:30 மணி. பொழுது புலர்ந்திருந்தது. ஏட்டு கந்தசாமி அவசர அவசரமாக வந்து வண்டியை நிறுத்திவிட்டு காவல் நிலையத்திற்குள் நுழைந்திருந்த அவருக்கு ஒரே ஆச்சரியம். நேற்றைய ஒரே இரவில் காவல் நிலையம் தூசி தட்டப்பட்டு மிடுக்காக காட்சியளித்திருந்தது. காலையில் வீட்டுக்கு செல்ல தயாராகி இருந்த இரவு நேர காவல்துறையினர், டியூட்டில ஜாயின் பண்ண முதல் நாளே எங்களை இப்படி நல்ல வேலை வாங்கிட்டாரியா என்று கந்தசாமியின் காதுகளில் முணுமுணுத்துக் கொண்டு சென்றனர். காக்கி சட்டையில் கம்பீரமாக தெரிந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. குமாரசாமி கேஸ் விவரங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். உள்ளே சென்ற கந்தசாமி குட் மார்னிங்குடன் சல்யூட் அடித்தார். வாங்க கந்தசாமி, குட் மார்னிங், உட்காருங்க. குமாரசாமி கேஸ பத்தி பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரம் தயார் பண்ண ரிப்போர்ட்டை தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த வேளாண் ஆசிரியர் குமாரசாமியுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல சில சந்தேகங்கள் இருக்கு. இத பத்தி இந்த கேஸ்ல சில முக்கியமான விவரங்கள் சுந்தரத்திற்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு சாயந்தரம் சுந்தரத்தோட நாம போன்ல இத பத்தி பேசி ஆகணும். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு அந்த செத்து போன வெண்ணிலாவுடைய போட்டோ வேணும். ஏட்டு கந்தசாமி இதோ எடுத்து தரேன் என்று சொல்லிவிட்டு பழைய ரெக்கார்ட்ஸ்களை புரட்டி பார்த்தார். வெண்ணிலாவின் புகைப்படத்தை கண்டதும், சார், இதா சார் அந்த பொண்ணோட போட்டோ. அப்புறம் அந்த பொண்ணு எழுதின கடிதம் என்று எடுத்து நீட்டினார். வயல் வரப்புகளில் அமர்ந்து தண்ணீரை தடவி கொண்டிருப்பதை போன்று வெண்ணிலாவின் புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. வயது கிட்டத்தட்ட 25 இருக்கும். கிராமத்து தேவதை போல் அழகாக காட்சியளித்தாள். அதை பார்த்துவிட்டு அடுத்ததாக கடிதத்திற்குள் நுழைந்தார். வெள்ளைத்தாளில் சிவப்பு மையால் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் அவள் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களை பிரதிபலித்திருந்தது. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு இது உங்கள் அன்பு மகளின் கடைசி கடிதம். சிறு வயதிலிருந்தே நான் கேட்டதையெல்லாம் எனக்கு மறுக்காமல் தந்த உங்களிடம் நான் என் காதலை மட்டும் முற்றிலுமாக மறைத்து விட்டேன். நேரம் வரும்போது எடுத்து சொல்லலாம் என்று நினைத்திருந்த எனக்கு இந்த கடிதம் எழுதும் நேரமே என் வாழ்க்கையின் கடைசி நேரம் என்பதை என்னால் கணிக்க முடியவில்லை. ஊரார் மெச்சும் பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று நினைத்த உங்களை இன்று என் காதலால் அவர்களை காரி உமிழும்படி செய்து விட்டேன். என்னால் இன்று நீங்கள் தலை குனிந்து நின்றீர்கள். இப்படி நிகழும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்க்கக்கூடிய அருகதை கூட எனக்கு இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். என் காதலன் கலையரசனுக்கு ஜாதியும் வசதியும் தான் நம் காதலை தீர்மானிக்கின்றது என்றால் அப்படிப்பட்ட காதல் நமக்கு தேவையே இல்லை. நம்முடைய காதலுக்கு எதிராக ஊரே அணிதிரண்டு நிற்கிறது. நம் காதல் கரை சேரும் என்ற நம்பிக்கை உனக்கே இல்லாத போது அது எப்படி சாத்தியமாகும்? உன்னுடைய நினைவுகளை மறப்பதை விட இறப்பதை சிறந்தது என்று நான் முடிவெடுத்து விட்டேன். மீண்டும் சந்திக்க வாய்ப்பிருந்தால் மீண்டு வருவேன். இப்படிக்கு உன் வெண்ணிலா என்று படித்து முடித்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அடுத்த நிமிடம் இருவரும் போலீஸ் ஜீப்பில் ஏறி இருந்தார்கள். சார், இப்ப நாம எங்க போக போறோம் சார்?
மாத்தூர் கிராம தலைவர் தவப்புனியும் வீட்டுக்கு. போலீஸ் ஜீப் வேகம் எடுத்திருந்தது. சாலையோரத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் இவர்களுக்கு பின்னே வேகமாக சென்று கொண்டிருந்தன. 20 நிமிட பயணம். காலை 7:30 மணி. மாத்தூர் கிராமத்தின் எல்லையை அடைந்திருந்தார்கள். அறிவியல் தொழில்நுட்பங்களை அதிக அளவில் கண்டிராத ஒரு கிராமம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென வயல்வெளிகள். எந்தவித கவலையும் இல்லாமல் ஒலி எழுப்பிக் கொண்டு சுதந்திரமாக பறந்து சென்று கொண்டிருக்கின்ற பறவைகள் கூட்டம். இயேசுநாதரை போன்று இடுப்பில் வெறும் வேட்டியுடன் தோளில் கலப்பைகளை சுமந்தபடி உழவர்கள் ஒரு பக்கம் வயலில் இறங்கி இருந்தார்கள். கிராமத்து பாட்டின் ஒரு வரியை ஒருவர் பாட, அதே வரியை பின்னணியில் இருப்பவர்கள் ஒரு சேர பாடிக்கொண்டே ஒருபுறம் நாற்று நடவும் பணி தொடர்ந்திருந்தது. சற்று நேரத்தில் ஊர் தலைவர் தவப்புண்ணியத்தின் தென்னந்தோப்பை நோக்கி போலீஸ் ஜீப் சென்று கொண்டிருந்தது. என்ன சார், ஒரே மௌனமா இருக்கீங்க? உங்க ஊரோட அழகு என்ன மெய்சிலிருக்க வைக்குது கந்தசாமி. உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் உன்னால் சோற்றில் கை வைக்க முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? உங்க கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தவப்புண்ணியத்தின் வீடு வந்திருந்தது. தென்னந்தோப்பை ஒட்டி ஒரு பெரிய மாடி வீடு தெரிந்தது. போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்து தவப்புண்ணியத்தின் மகன் கலையரசன் இருண்ட முகத்தோடு எதிர்பட்டான். அவனுடைய காதலின் வழியை அவன் முகத்தில் நன்றாக உணர முடிந்திருந்தது. தம்பி, ஐயா வீட்டுல இருக்காருங்களா என்றார் பவ்யமாக ஏட்டு கந்தசாமி. அப்பா வாக்கிங் போயிருக்காரு, உள்ள வாங்க என்று அவர்களை வீட்டிற்குள் அழைத்து சென்று உட்கார வைத்து விட்டு அவனுடைய அறைக்கு சென்று விட்டான். தவப்புண்ணியத்தின் மனைவி மரகதம் இவர்களை பார்த்தவுடன் வாங்க என்றார் முகமலர்ச்சியுடன். அவரு இப்பதான் வாக்கிங் போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கம்மா என்று இன்ஸ்பெக்டர் ரவி சொல்ல ஆரம்பிப்பதற்குள் காஃபியே கொடுத்துருங்கம்மா என்றார் ஏட்டு கந்தசாமி. சற்று நேரத்தில் காஃபி டம்ளர்களில் இருந்து ஆவி பறந்திருந்தது. அம்மா, தம்பி இப்ப எப்படி இருக்காரு, கொஞ்சம் பரவாயில்லையா என்று கேட்டார் ஏட்டு கந்தசாமி. எங்கப்பா, நானும் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். ராத்திரி எல்லாம் தனியா அவனாவே பேசிட்டு இருக்கான். கேட்டா வெண்ணிலா கூட தாமா பேசிட்டு இருக்கேங்கிறான். நானும் எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட காட்டி பார்த்துட்டேன். இது அந்த பொண்ணு இறந்த அதிர்ச்சிதான்னு போற போக்குல சரியாயிடுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குது. நீங்களே வந்து பாருங்க என்று கலையரசனின் அறையை காண்பித்தாள். மெத்தை மீது அமர்ந்து கொண்டு வெண்ணிலாவின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தான் கலையரசன். சின்ன சின்னதாக சிகரெட் துண்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அறையின் சுவர் முழுவதும் வெண்ணிலாவின் பெயரால் நிரம்பி இருந்தது. ஏட்டு கந்தசாமி மெல்ல கலையரசன் பக்கம் சென்று அவன் தோள்களை தொட்டு தம்பி என்றார். கலையரசன் திடீரென்று திரும்பி அவரையே உற்று பார்த்தான். வெண்ணிலா என்று ஆரம்பித்தவுடன் கலையரசனின் முகத்தில் மெல்ல மகிழ்ச்சி தெரிந்தது. சொல்லுங்க சார், வெண்ணிலாவுக்கு என்னாச்சு என்றான். தம்பி, வெண்ணிலா இப்ப உயிரோடு இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி தயக்கத்துடனே. அதை கேட்டவுடன் உரத்த குரலில் சிரித்தவாறே கலையரசன், சார், யார் சொன்னது வெண்ணிலா செத்து போயிட்டான்னு? நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இதே இடத்துலதான் நேத்து ராத்திரி அவளும் உட்கார்ந்து பேசிட்டு போனா. யார ஏமாத்த பாக்குறீங்க? என் அப்பா அம்மா தான் என்னை ஏமாத்த நினைக்கிறாங்க. இப்ப புதுசா வந்திருக்கிற நீங்களுமா என்றான். அதற்கு மேல் எதுவும் பேச மனதில்லாமல் இருவரும் நடந்து வெளியே வராந்தாவில் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு வியர்த்து வழிந்த முகங்களுடன் தவப்புண்ணியமும் அவர் சகாக்கனான சிவனேசன் ராமலிங்கமும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நெருங்கியதும் ஐயா வணக்கம் என்றார் ஏட்டு கந்தசாமி. இவர்தாயா நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் என்றார் பவ்யமாக. இன்ஸ்பெக்டர் ரவி தவப்புண்ணியத்திடம் கை குலுக்கிவிட்டு சார், நான் ரவி என்றார். வணக்கம், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்க. அப்புறம் எங்க ஊரெல்லாம் எப்படி இருக்குது? உங்க ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இயற்கையோடவே வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார். ஆனா என்று இழுத்தார். அப்புறம் என்ன சார் அந்த ஆனா? அது ஒண்ணு இல்ல, இந்த ஊர்ல சொல்ற மாதிரி இந்த ஆவி பேங்கிற கட்டுக்கதைகளை தான் என்னால நம்ப முடியல. சிவனேசன் சிரித்து கொண்டே, சார் நீங்க என்ன நாத்திகரா? நான் நாத்திகனெல்லாம் கிடையாது சார். நிரூபிக்க முடியாத எதையுமே நான் நம்புறதே இல்ல, அவ்வளவுதான். வேளாண் ஆசிரியர் குமாரசாமியின் மரணம் ஒரு திட்டமிட்ட கொலைன்னு நான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை நிரூபிக்க முயற்சி பண்ணுவேன். இதுல எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன் சார். தவப்புண்ணியம் முகத்தில் பிரளயம் தெரிந்திருந்தது. சற்று சுதாரித்துக் கொண்ட ராமலிங்கம் பேச தொடங்கினார். இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்க மன தைரியத்தை பாராட்டுறேன்.
போலீஸ்காரன்னா இப்படித்தான் இருக்கணும். ஆனா அதுக்காக எல்லா விஷயத்திலயும் இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையை வைக்க கூடாது. முதல்ல நாங்களும் இந்த விஷயத்த நம்பல. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு. அப்படி என்ன பாத்தீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. என்கிட்ட சொல்லுங்க, இந்த கேஸ்ல எனக்கு உபயோகமா இருந்தாலும் இருக்கலாம். இதுவரை பேசாமல் இருந்த தவப்புண்ணியம் பேச ஆரம்பித்தார். தம்பி, நீங்க இப்பதான் இங்க வந்திருக்கீங்க. போக போக பாருங்க, உங்களுக்கே தெரியும். பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இதே மாதிரி தான் பேசிட்டு தெரிஞ்சாரு. இப்ப பாருங்க, டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஏன் போனாருங்கிற காரணம் யாருக்குமே தெரியல. எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்றார். இன்ஸ்பெக்டர் ரவி சற்று புன்னகைத்தவாறே, நான் பாத்துக்கிறேன், கூடிய சீக்கிரம் இந்த புதிருக்கான விடைய நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் சார் என்றார் பெருமிதத்தோடு. தவப்புண்ணியம், வாழ்த்துக்கள் சார் என்றார் வெற்று புன்முறுவலுடன். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் போலீஸ் ஜீப்பில் ஏறி புறப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கிளம்பியவுடன் ராமலிங்கம் பேச ஆரம்பித்தார். தலைவரே, இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி நாம பண்ற வேலையில அவன் நாளைக்கு காலையிலேயே தானா ஊற விட்டே ஓடிடுவான். இவன் சாதாரணமான ஆள் மாதிரி தெரியல. இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. அப்புறம் இன்னும் 2 நாள்ல அந்த உரம் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கு, மறந்துடாதீங்க என்றார் தவப்புண்ணியம். நேரம் காலை 11 மணி. வேதாந்த சுவாமிகளின் அன்பாலயத்திற்குள் போலீஸ் ஜீப் நுழைந்திருந்தது. நாலாபுறமும் மரங்கள் அடர்ந்து பறவைகள் சூழ ஒரு எழில்மிகு பூங்காவாக காட்சியளித்தது அன்பாலயம். அன்பாலய பாதுகாவலர்கள் போலீஸ் வாகனத்தை கண்டதும் வணக்கத்துடன் வலதுபுறமாக கையசைத்து போர்டிகோவுக்கு வழிகாட்டினர். போர்டிகோவில் வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் வெளியே நடந்தார்கள். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அன்பாலயத்தின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டிருந்தது. ஓய்வறைகளில் பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருந்தது. நன்றாக வலித்து எடுக்கப்பட்ட தலையுடன் கூடிய அன்பாலய நிர்வாகிகள் அங்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ரவி அன்பாலயத்தின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டே வந்தார். அன்பாலய நிர்வாகி ஒருவர் இவர்கள் இருவரையும் பார்த்து, சார், நீங்க யார பாக்கணும் என்றார். நாங்க வேதாந்த சுவாமிகளை பாக்கணும் என்றார் ஏட்டு கந்தசாமி. அதோ அந்த கலையரங்கத்துலதான் சுவாமிகள் பிரசங்கத்துல இருக்காரு. இன்னும் 10 நிமிஷத்துல பிரசங்கத்தை முடிச்சிருவாரு. நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் சுவாமிகள் கிட்ட விஷயத்த சொல்றேன் என்றார். இருவரும் நடந்து உள்ளே சென்றார்கள். துளசிதாசர் கலையரங்கம் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த மண்டபத்திற்குள் நுழைந்திருந்தார்கள். மனித வாழ்க்கையின் உன்னதமான கருத்துக்கள் அந்த மண்டபத்தின் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. அதன் உட்பக்க சுவரில் எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம் அவர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. அழகாய் இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகின்ற பொருள் உங்களுக்கு அழகாய் இருக்கிறது. அதை படித்து பார்த்துவிட்டு இருவரும் நடந்தார்கள். கொஞ்ச தூரம் உள்ளே நடந்ததும் ஆழ்ந்த நிசப்தத்துக்கு நடுவே வேதாந்த சுவாமிகள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். நம்பிக்கை தரக்கூடிய ஒரு குரலால் அந்த கலையரங்கத்தில் இருந்தவர்களை தன்வசப்படுத்தியிருந்தார் சுவாமிகள். மிகுந்த உற்சாகத்துடன் பேசிக் கொண்டிருந்த அவர், ஜனனம் மரணம் இந்த இரண்டுமே மனித வாழ்க்கையில் மறுக்க முடியாத 2 தருணங்களாகும். இந்த பூமியில் பிறப்பெடுத்த ஒவ்வொருவருக்கும் மரணம் ஒரு நாள் சம்பவிக்கத்தான் போகின்றது. அந்த மரணத்திற்கான யாத்திரைதான் மனிதனின் இறுதி யாத்திரை. மரணத்தினால் சில பாவங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். ஒரு உயிர் இந்த பூமியில் ஜெனித்த உடனேயே அதனுடைய இறுதி யாத்திரைக்கான கடிகாரமுள் ஓட ஆரம்பித்து விடுகின்றது. எந்த நேரத்திலும் அந்த கடிகார முள்ளின் ஓட்டம் நின்று விடலாம். எனவே நாம் நம்முடைய இறுதி யாத்திரைக்காக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எதற்கும் தயாராக இருங்கள். உங்களிடம் மலை போல உறுதி இருந்தால் பாம்பின் விஷம் கூட உங்கள் முன் சக்தியற்று போய்விடும். இந்த அளவிலேயே இன்றைய பிரசங்கத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம் என்று பேசி முடித்திருந்தார். பிரசங்கத்தை கேட்ட பக்தர்கள் புத்துணர்ச்சி பெற்றவர்களாய் கலைந்து சென்று கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் வேதாந்த சுவாமிகளின் பக்கம் சென்று வணக்கம் வைத்தனர். புன்னகையான முகத்துடன் அவர்களை வரவேற்ற சுவாமிகள் அவர்கள் இருவருக்கும் எதிரே இருந்த நாற்காலியை அடையாளம் காட்டினார். இருவரும் அமர்ந்தவுடன் ஏட்டு கந்தசாமி பேச ஆரம்பித்தார். சுவாமிஜி, இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். அவரு கேஸ் விஷயமா சில சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு. புன்முறுவலுடன் இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்த வேதாந்த சுவாமிகள், தயக்கமில்லாம உங்க கேள்விகளை கேளுங்க என்றார். உடனே இன்ஸ்பெக்டர் ரவி ஏட்டு கந்தசாமியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தார்.
உடனே கந்தசாமி முகத்தை திருப்பிக் கொண்டு அந்த மண்டபத்தின் கதவுகளுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டார். மாத்தூர்ல நடக்கிற சில விஷயங்கள் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏதோ அமானுஷ நடமாட்டம் இருக்குன்னு நீங்களே கூட சொல்லி இருக்கீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அப்படி அந்த ஊர்ல என்னதான் நடக்குது? அந்த ஊர்ல நிச்சயமா ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு. போன மாசம் அந்த ஊருக்கு பிரசங்கத்துக்கு போன அன்னைக்கே என்னால அதை உணர முடிஞ்சது. நானும் எனக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை பண்ணி பார்த்துட்டேன். இதுவரைக்கும் எந்த பலனும் இல்ல. கடைசியா நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருந்த சில புத்தகங்களை புரட்டி பார்த்த போதுதான் எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அதான் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அர்த்தசாம யாகம் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதற்கான முயற்சிகளை தான் இப்ப பண்ணிட்டு இருக்க. அத பண்ணிட்டேன்னா என்னால அந்த அமானுஷத்தை கட்டுப்படுத்த முடியும். பௌர்ணமி வர்றதுக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. அது வரைக்கும் எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்க. அது எப்படி உங்களுக்கு மட்டும் அந்த அமானுஷம் தெரியுது? வேதாந்த சுவாமிகள் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, அது ஒரு உள்ளுணர்வு தான். எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சாதாரண உணர்வு தான். மெல்ல சிரித்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அப்போ குமாரசாமியை கொன்னது அந்த அமானுஷ ஆவிதான்னு சொல்றீங்க? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கலாம். இன்னும் என்னோட வார்த்தைகள்ல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இல்ல சுவாமிஜி, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை இருக்கும்னு நினைக்கிறவன் நான். கடவுள் இல்லைன்னு சொன்ன ஈவேரா பெரியார நாம நாத்திகன்னு சொன்னோம். ஆனா இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஆதாரத்தோட சொல்லி இருக்காரு. அவர் பேரு ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங். அது மட்டும் இல்லாம நம்முடைய மரணத்துக்கு அப்பால் எதுவுமே இல்ல. சொர்க்கம் நரகம்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதைன்னு அவருடைய ஆய்வுல சொல்றாரு. கடவுள் இந்த உலகத்தை படைக்கல. பிக் பேங் தியரி மூலமாகத்தான் இந்த உலகம் உருவானதுன்னு இப்ப அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாத்தூர்ல நடக்கிற சம்பவங்கள் வெறும் வேடிக்கையாத்தான் தெரியுது. இப்படி உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆனா இன்னும் நாம ஆவி அமானுஷம்னு சொல்லிட்டு இருக்கோம். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பேச ஆரம்பித்தார் வேதாந்த சுவாமிகள். நீங்க சொன்னதெல்லாம் சரிதாங்க சார். இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிக்கிற ஒவ்வொன்னுமே நமக்கு ஆச்சரியமா தான் தெரியும். பிக் பேங் தியரி படிதான் இந்த உலகம் உருவானதுங்கிற கூற்று பரவலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதை நான் மறுக்கல. ஆனா நம்ம பண்டைய கால வேதங்கள்ல இந்த உலகம் எப்படி உருவானதுங்கிறத பத்தின குறிப்புகள் இருக்குது. பிக் பேங் தியரியுடைய பல கோட்பாடுகள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகளோடு ஒத்து போகுது. நீங்க சொல்றது வெறும் ஒரு உலகத்தை பத்தினதுதான். ஆனா வேதங்கள்ல இது போல பல பிரபஞ்சங்கள் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. இவை எல்லாத்தையும் விட இன்னைக்கு அதிநவீன கருவிகளோட விண்வெளிக்கு போய் அங்க இருக்கிற கிரகங்களை பத்தி அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு எந்த வகையான அறிவியல் சாதனங்களுமே இல்லாத காலத்துல கோள்களை பற்றி துல்லியமாக கணிச்ச ஆரியப்பட்டாவின் வானவியல் சாஸ்திரம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இது மாதிரி இன்னும் எத்தனையோ இருக்குது. என்னைக்குமே ஆன்மீகமும் அமானுஷ்யமும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதுங்கிற விஷயத்த முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பதில் பேச மனமில்லாமல் நின்ற இன்ஸ்பெக்டர் ரவி, சுவாமிஜி, உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் கிளம்புறேன். வேறு ஏதாவது நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ சுவாமிஜி. மெல்ல சிரித்த சுவாமிகள், தம்பி, எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இது வெறும் சாதாரண விஷயம் அல்ல. அது என்னமோ சுவாமிஜி, நீங்க சொன்ன இதே பதிலத்தான் மாத்தூர் கிராம தலைவர் தவ புண்ணியமும் சொன்னாரு. ஒரு கிராம தலைவரே இப்படி பயந்துட்டு இருந்தா அப்புறம் ஊர் மக்கள் எப்படி பயப்படாம இருப்பாங்க? சற்றே முகம் மாறிய வேதாந்த சுவாமிகள் சற்று கோபமாக, யாரு அந்த தவ புண்ணியம் பயப்படுறானா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா காசு மேல அதிகமா ஆசை வச்சிருக்கிற எவனுக்கும் பயங்கர ஒண்ணு அறவே இருக்காது. வேதாந்த சுவாமிகளின் முக மாற்றத்தை அடையாளம் கண்ட இன்ஸ்பெக்டர் ரவி மேற்கொண்டு விசாரிக்கலானார். ஏன் சுவாமிஜி, அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்னதானம், மருத்துவ உதவிகள்னு இன்னும் எத்தனையோ உதவிகளை நம்ம அன்பாலயத்தின் மூலமா அந்த மாத்தூர் கிராம மக்களுக்கு பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த தவ புண்ணியம்தான் அதுக்கு தடையா இருக்காரு. இன்னும் 2 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வேற வர்றதால புது ஆளுங்களை யாரையும் எதையும் பண்ண விடுறதில்ல. பாவம், ஒரு வேடிக்கையான மனுஷன். சரிங்க சுவாமிஜி, நான் ஏதாவதுனா உங்களை தொடர்பு கொள்றேன். நான் வர்றேன் என்று நடையை கட்டியிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. போலீஸ் ஜீப் அன்பாலயத்திலிருந்து வெளியே கிளம்பி இருந்தது. சாயங்கால நேரம் 6:30 மணி. இருட்டு மெல்ல மெல்ல பரவ ஆரம்பித்திருந்தது.
காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தது. வயலில் இறங்கி இருந்தவர்கள் அவசர அவசரமாக வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். பஞ்சாயத்து அரசமரத்தின் கீழே மிகப்பெரிய கூட்டம் நின்றிருந்தது. கிராம தலைவர் தவபுண்ணியம் ஏதோ ஒரு வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தார். சிவனேசனும் ராமலிங்கமும் உடன் அமர்ந்திருந்தார்கள். வேலைக்காரன் பொன்னையா வெத்தலை பெட்டியுடன் ஒரு ஓரமாக நின்றிருந்தான். முகம் முழுவதும் பயத்தால் உறைந்திருந்த ஒரு பெண் பஞ்சாயத்தில் உரக்க பேசிக் கொண்டிருந்தாள். அந்த வழியாக வந்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் கூட்டத்தை பார்த்ததும் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று நின்று பார்த்து கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரையும் பார்த்த தவபுண்ணியம் கையால் சைகை காட்டினார். அந்த பெண் பேச ஆரம்பித்தாள். ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்னோட 2 மாடுகளையும் தொழுவத்துல கட்டிட்டு வெளியே வரும்போது எனக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அத நினைச்சா இன்னும் பயமா இருக்குதுங்க ஐயா. ஊருக்கு ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணுங்க ஐயா என்று பயந்தபடியே சொல்லிக் கொண்டிருந்தாள் அந்த பெண். இன்ஸ்பெக்டர் ரவி அந்த பெண்ணையை சற்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். தவபுண்ணியம் பக்கத்தில் அமர்ந்திருந்த சிவனேசன் எழுந்து பேச ஆரம்பித்தார். அதுக்கு தாமா இப்ப நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரிங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பிரச்சனைய சொல்லுவோம், அவங்க பாத்துக்குவாங்க என்று இன்ஸ்பெக்டர் ரவியை அடையாளம் காட்டினார் சிவனேசன். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் கூட்டத்தின் நடுவே வந்து நின்று வணக்கம் வைத்தனர். மாத்தூர் காவல்துறை சார்பில் உங்க எல்லாருக்கும் வணக்கம். எந்த நேரத்திலும் உங்க கிராமத்துக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுடைய இரவு நேர பாதுகாப்பு படை வீரர்கள் எப்போது ரோந்து பணியில இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவசர உதவிக்கு உடனே தொடர்பு கொள்ள உதவி எண்ணை கொடுத்து விட்டு நம்பிக்கையோட இருங்க, நாங்க இருக்கோம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. கூட்டம் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பித்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் பக்கம் வந்த தவபுண்ணியம், தம்பி, இதுதான் இங்க நடக்கிற பிரச்சனை. நாங்க உங்களை முழுமையா நம்புறோம். நீங்க தான் ஏதாவது பண்ணணும் என்றார். சார், இன்னும் எனக்கு இதுல நம்பிக்கை வரல. இருந்தாலும் இனிமேல் இது போல சம்பவங்கள் நடக்காது. இது சம்பந்தமா எங்க மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டோம். எங்களோட நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்த போறோம். ஊர் முழுவதையும் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறோம். இரவு முழுவதும் எங்க படை வீரர்கள் ரோந்து பணியில சுத்திட்டு இருப்பாங்க. எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் உடனே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் போயிரும். நான் இந்த ஊருக்கு வந்த முதல் நாளே வேளாண் ஆசிரியர் குமாரசாமி பத்தின சில தகவல்களை சேகரிச்சுட்டேன். அவரோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு சார். ஏன்னா குமாரசாமி பேய் அடிச்சு செத்து போயிட்டதா நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல அவரோட இதயத்துல ஏற்பட்ட ஏதோ ஒரு அழுத்தத்தினாலதான் இதய வாழ்வுகள் சிதைந்து போயிருக்குன்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. எனக்கு சந்தேகமே அதுலதான். திடுக்கிட்டு போயிருந்தனர் தவபுண்ணியமும் அவரோட சகாக்களும். அதுல என்ன சந்தேகம்? குமாரசாமி வயசான ஆளு. அவருக்கு வயசு 65 இருக்கும். வயசானாவே நம்ம உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். சாதாரண விஷயம் தானே இது என்றார் ராமலிங்கம். சார், நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதாவது கிராமத்துல வாழ்றவங்களோட உடல்நிலையையும் நகரத்துல வாழ்றவங்களோட உடல்நிலை பற்றியும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல நம்ம குமாரசாமியும் ஒருத்தர். நம்ம குமாரசாமியோட உடல்நிலையை சோதிச்சு பார்த்த அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். காரணம், அந்த 60 வயசுலயும் அவருக்கு ரத்த ஓட்டம் சீரா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 வயது இளைஞனுடைய ரத்த ஓட்டம் அவருக்கு இருந்திருக்கு. இதயம் சீரா இயங்கி இருந்தது. இதய வாழ்வுகள் சீரா இருந்திருக்குது. இதுக்கான ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்கு. குமாரசாமி கிட்ட அவங்க இத பத்தி கேட்ட போது அவர் சொல்லி இருக்காரு, நான் வெறும் விவசாய பொருட்களை மட்டுமே உணவா எடுத்துக்கிறேன். தினமும் வயல் வேலைகள்ல ஈடுபடுறேன். ஓய்வுங்கிறது எனக்கு அறவே இல்லைன்னு அவர் சொல்லி இருக்காரு. சோ கண்டிப்பா இவ்வளவு சீக்கிரம் அவருடைய இதய வாழ்வுகள் பழுதடைய வாய்ப்பே இல்ல. இதுதான் என்ன இந்த கேஸ்ல மேலும் மேலும் விசாரணை பண்ண எனக்கு உத்வேகம் கொடுக்குது என்று முடித்தார். தவபுண்ணியத்தின் முகத்தில் அதிர்ச்சி தாண்டவம் ஆடியிருந்தது. தூக்கி வாரி போட்டிருந்தது சிவனேசனுக்கும் ராமலிங்கத்துக்கும். ஓகே ரவி, உங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிங்க. எப்படியும் இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் என்று மழுப்பினார் சிவனேசன். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் அவர்களிடமிருந்து விடைபெற்று போலீஸ் ஜீப்பில் ஏறி புறப்பட்டிருந்தனர். தவபுண்ணியத்தின் முகம் இருண்டிருந்தது. அவரது முகத்தை பார்த்த சிவனேசன் சற்று ஆறுதலான வார்த்தைகளை பேசினார். நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே. இன்னைக்கு ராத்திரி அவனை எப்படி அலற விட போறோம்னு பாருங்க தலைவரே. அவன் கண்டிப்பா பயப்படுற ஆளே இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்குது என்றார் தவபுண்ணியம். நம்ம மேல அவனுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது.
ஆனா அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளைக்கு அந்த உரம் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்க கூட மீட்டிங்க முடிச்சிட்டு காசை வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. தலைவரே, நீங்க தைரியமா போங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்றார் ராமலிங்கம். இருண்ட மனதோடு நடையை கட்டியிருந்தார் தவபுண்ணியம். சிவனேசனும் ராமலிங்கமும் அவரை பின்தொடர்ந்திருந்தார்கள். நேரம் இரவு 7:30 மணி. போலீஸ் ஜீப் சரியாக மாத்தூர் காவல் நிலையத்தை அடைந்திருந்தது. இருவரும் இறங்கி உள்ளே நடந்திருந்தனர். கந்தசாமி, பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கு கால் பண்ணுங்க, அவர்கிட்ட இந்த கேஸ் விஷயமா சில சந்தேகங்களை கேட்க வேண்டி இருக்குது என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. எஸ் சார் என்றவர் மேசையில் இருந்த தொலைபேசியில் எண்களை தட்டினார். இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று மறுமுனையில் பதிவு செய்யப்பட்ட பெண்ணின் குரல் பேசியது. சார், போன் சுவிட்ச் ஆஃப் சார். இன்ஸ்பெக்டர் ரவி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஓகே விடுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம குமாரசாமியுடைய போன் நம்பர் குறித்த தகவல்களை கேட்டிருந்தனே, என்னாச்சு? சார், அவர் இதுவரைக்கும் பேசின எல்லா நம்பர்ஸையும் ட்ரேஸ் பண்ணியாச்சு. இந்தாங்க சார் அதோட டீடைல்ஸ். அதை புரட்டி பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவி சில நம்பர்களை மட்டும் வட்டமிட்டுக் கொண்டிருந்தார். சரியாக 8 மணி அளவில் இரவு நேர சிறப்பு ரோந்து படையினர் 50 பேர் மாத்தூர் காவல் நிலையத்துக்கு வெளியே சல்யூட்டுடன் நின்றிருந்தனர். அவர்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் ரவி அவர்கள் முன்னிலையில் சத்தமாக பேசலானார். ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஒரு கேஸ் விஷயமா மாத்தூர் கிராமத்துக்கு இரவு நேரங்கள்ல நம்மளுடைய பாதுகாப்பு தேவைப்படுது. அதனாலதான் மேலிடத்துல உத்தரவு வாங்கி உங்க 50 பேரை செலக்ட் பண்ணியிருக்க. சோ மாத்தூர்ல எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. அங்க பேய் நடமாட்டம் இருக்கிறதா எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி எதுவும் அங்க இல்லைன்னு நிரூபிக்கத்தான் நான் உங்களை அங்க அனுப்புறேன். வரப்போற 2 வாரம் நாம அங்க பாதுகாப்பு கொடுக்க போறோம். நாம கொடுக்க போற பாதுகாப்புல தான் அவங்களோட பயத்தை போக்க முடியும். ஒருவேளை சந்தேகத்துக்கிடமான எதையாவது நீங்க பாத்தீங்கன்னா உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துருங்க. யூ கேன் கால் மீ எனி டைம். ஐ எம் ரீச்சபிள் அட் எனி டைம். பி அலர்ட் அண்ட் கோ அஹெட் என்று பேசி முடித்திருந்தார். ரோந்து படையினரின் வாகனம் மாத்தூர் கிராமத்தை நோக்கி முன்னேறி இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியும் கந்தசாமியும் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்திருந்தனர். வழி நெடுகிலும் ஒரே இருட்டு. சாலையோர மின் கம்பங்களில் வெளிச்சம் வந்து வந்து போய்க் கொண்டிருந்தது. சற்று நிதானமாகவே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தார் ஏட்டு கந்தசாமி. கொஞ்ச நேரத்தில் மாத்தூர் கிராமத்தில் இன்ஸ்பெக்டர் ரவிக்காக பார்த்து வைக்கப்பட்டிருந்த வீடு வந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் கையில் வீட்டின் சாவியை கொடுத்துவிட்டு கிளம்ப தயாராயிருந்தார் ஏட்டு கந்தசாமி. வீடு முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு, வீடு அருமையா இருக்குதியா? ஓகே கந்தசாமி, நீங்க கிளம்பலாம். பட் நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க, நாம இன்வெஸ்டிகேஷனுக்கு போகணும் என்றார் ரவி. மெல்ல தலையை ஆட்டிக்கொண்டே புறப்பட்டிருந்தார் கந்தசாமி. ரவி சாப்பிட்டு முடிப்பதற்குள் கிட்டத்தட்ட மணி இரவு 10 கடந்திருந்தது. மெத்தையில் படுத்துக்கொண்டே பிரபல கிரைம் நாவலாசிரியர் ராஜேஷ்குமாரின் நிதர்சனத்தின் பக்கம் நில் என்ற நாவலை புரட்டி கொண்டிருந்தார். பாதி பக்கங்களை படித்திருப்பார். திடீரென்று அந்த அறையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் மங்கி மங்கி எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அவர் உடனே தன் தலைக்கு பக்கத்தில் வைத்திருந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போனை எடுத்து அதை ஆன் செய்ய முற்பட்டார். அது சார்ஜ் செய்யப்படாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அப்போதுதான் அவருக்கு தெரிந்திருந்தது. ஒரு கட்டத்தில் விளக்கின் வெளிச்சம் முற்றிலுமாக நின்றிருந்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஊர் முழுவதும் இருள் சூழ்ந்து ஒரே மயான அமைதி அங்கு நிலவி இருந்தது. எங்கும் ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லை. திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவியின் மனதில் லேசான பதற்றம் தொற்றி இருந்தது. மாத்தூர் கிராமவாசிகள் சொன்ன சம்பவங்கள் அவர் மனதில் வந்து வந்து போய்க் கொண்டிருந்தது. நிலைமையை உணர்ந்த இன்ஸ்பெக்டர் ரவி சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தீப்பெட்டியையும் மெழுகுவர்த்தியையும் தேடிக்கொண்டிருந்தார். மீண்டும் மீண்டும் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு வழியாக தீப்பெட்டியையும் மெழுகுவர்த்தியையும் கண்டுபிடித்த அவர் தீக்குச்சியை பற்ற வைக்கும் போது பதற்றத்தில் மெழுகுவர்த்தியை தவறவிட்டார். எரிகின்ற தீக்குச்சியின் வெளிச்சத்தில் மெழுகுவர்த்தியை தேடிய அவர் கட்டிலுக்கு கீழே குனிந்து பார்த்து கொண்டிருந்தார். தூரத்தில் மெழுகுவர்த்தி இருப்பதை பார்த்த அவர் அதை எடுக்கும் போது திடீரென்று தீக்குச்சி அணைந்திருந்தது. மீண்டும் தீப்பெட்டியை உரசிய அடுத்த வினாடி தன் பின்னே யாரோ நிற்பதை போன்று உணர்ந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. திரும்பலாமா வேண்டாமா என்ற சிந்தனையில் மெழுகுவர்த்தியில் ஒளியை ஏற்றியிருந்தார் அவர். சற்றே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பின்னே திரும்பினார். அங்கு யாரும் இல்லை. கதவு தட்டப்படும் சத்தம் மேலும் நீடித்துக் கொண்டிருந்தது.
இந்த முறை இன்ஸ்பெக்டர் ரவி பதற்றமில்லாமல் அலமாரியில் இருந்த போலீஸ் ரிவால்வரை கையில் எடுத்துக்கொண்டு மெழுகுவர்த்தியை அணையாமல் பிடித்துக்கொண்டே கதவு பக்கத்தில் வந்த அவர் மெல்ல கதவை திறந்து பார்த்தார். வெளிச்சம் தெரியும் இடமெங்கும் வெளியே ஆள் அரவமற்று வெறிச்சோடி இருந்தது. ஒரே நிசப்தம். பயத்தில் உறைந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஒரு கையில் மெழுகுவர்த்தியோடும் மற்றொரு கையில் ரிவால்வருடனும் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருந்தார். இரவு நேர பறவைகளின் சத்தம் மேலும் பீதியை கிளப்பியிருந்தது. ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்திருந்தார். திடீரென்று ஏதோ ஒரு உருவம் தூரத்திலிருந்து நகர்ந்து வருவதை போல் இருந்தது. பயத்தில் நெஞ்சை பிடித்தபடியே அப்படியே வீட்டு சுவற்றில் சாய்ந்தபடி உட்கார்ந்தார். மெழுகுவர்த்தி கீழே உருண்டு எரிந்து கொண்டிருந்தது. இருண்டு போயிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அவரின் இதய துடிப்பு பன்மடங்கு அதிகரித்திருப்பதை அவரால் உணர முடிந்திருந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே அவருக்கு புரியவில்லை. அவரின் சிந்தனையில் பல எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இதுதான் என் வாழ்வின் கடைசி நாளா என்றெல்லாம் என்ன தோன்றியிருந்தது. கடைசியாக அவர் படித்த நிதர்சனத்தின் பக்கம் நில் என்ற நாவலில் இருந்த ஒரு வாசகம் அப்போது அவருக்கு ஞாபகம் வந்தது. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை தொட்டுவிடு என்கின்ற வாசகம் திடீரென்று அவருக்கு ஞாபகம் வந்தது. அது ஒரு நேர்மறையான உத்வேகத்தை அவருக்கு அளித்தது. எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது என்ன என்பதை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சுவற்றை பிடித்துக்கொண்டே கடினப்பட்டு எழுந்தார். ரிவால்வரை முன்னே நீட்டிக்கொண்டே அந்த உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் மீண்டும் அந்த வாசகம் அவர் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அந்த உருவம் அவர் கண்ணில் இருந்து மறைந்திருந்தது. நல்ல நேரமாக மின்சாரம் மீண்டும் வந்து வெளிச்சம் பரவி இருந்தது. காற்று வேகமாக வீச ஆரம்பித்திருந்தது. வலது புறமாக ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. அங்கு விரைந்து சென்ற இன்ஸ்பெக்டர் ரவி அங்கு ஒரு உருவம் ஓடிக்கொண்டிருப்பதை கண்டார். அதை வேகமாக பின்தொடர்ந்திருந்தார் ரவி. அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த உருவம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சோளக்காட்டுக்குள் ஓடி மறைந்திருந்தது. கடைசி வரை பின்தொடர்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் ரவி களைப்பு மிகுதியால் மூச்சு வாங்கினார். சற்று நிதானித்த அவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அடுத்த நாள் காலை 11 மணி. இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் படு வேகத்துடன் போலீஸ் ஜீப்பில் ஏறியிருந்தார்கள். மாத்தூர் பிரதான சாலையை அடைந்திருந்தார்கள். சார், இப்ப நாம எங்க போறோம் சார்? பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம். அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கந்தசாமி? சார், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் சார் என்று வண்டியை வேகமாக செலுத்தி இருந்தார். ஆனா இப்ப அங்க எதுக்கு சார் நாம போறோம்? வேளாண் ஆசிரியர் குமாரசாமியுடைய கான்டாக்ட்ஸ்ல யார் யார்கிட்ட எல்லாம் அவர் அதிகமா பேசி இருக்காருன்னு பார்த்ததுல பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல அவரோடு கூட வேலை பார்த்த சதாசிவமும் ஒருத்தர். குமாரசாமி கடைசியா பேசின நம்பரும் சதாசிவத்தோடதுதான். சோ ஜஸ்ட் ஃபார்மல் என்கொயரி, அவ்வளவுதான். என்ன சார், ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேத்து ராத்திரி ஏதாவது நடந்துச்சா? ஆமாயா, ராத்திரி கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தேன். ஏட்டு கந்தசாமி அதிர்ந்தவராய், என்ன சார், என்ன பாத்தீங்க? ஏதாவது அமானுஷத்தை பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர் ரவி சிரித்துக் கொண்டே, நான் பார்த்த உருவம் அமானுஷமா இல்ல அது ஒரு ஆசாமியான்னு இன்னும் எனக்கு தெளிவா தெரியல. ஆனா அதோட அசைவுகள் ஒவ்வொன்னும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. சார், உங்களுக்கு பயமாவே இல்லையா? பயம் இல்லைன்னு யாரையா சொன்னா? பயமா தான் இருந்துச்சு. போலீஸ் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சு அந்த உருவத்தை பின்தொடர்ந்த. ஆனா அது கண்ணிமைக்கிற நேரத்துல ஓடி மறைஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு தடவை அது என் கண்ணுல பட்டுச்சு, அவ்வளவுதான். சார், உண்மையாலுமே நீங்க பெரிய ஆள் தான் சார். நான் மட்டும் அங்க இருந்திருந்தேனா பயத்திலேயே செத்திருப்பேன். இந்நேரம் நீங்க எனக்கு மலர் வளையம் வச்சிருக்க வேண்டி இருக்கும் என்றார் சிரித்துக் கொண்டே. இன்ஸ்பெக்டர் ரவி சிரித்தவாறே, சரி கொஞ்சம் வேகமா போங்க, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. 1 மணி நேரம் 20 நிமிடத்தில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தை அடைந்திருந்தார்கள். தஞ்சாவூரில் வல்லம் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் அமைந்த பெரியார் நகரில் கிட்டத்தட்ட 216 ஏக்கர்களில் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது அந்த பல்கலைக்கழகம். எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் அளவுக்கு பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் வல்லம் தஞ்சாவூர் என்று செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் அந்த பிரம்மாண்ட பல்கலைக்கழகத்தின் தலைப்பகுதியை அலங்கரித்திருந்தது. சற்று விலாசமாக இருந்த போர்டிகோவில் வண்டியை நிறுத்திவிட்டு வெளியே நடந்து வந்தார்கள். உள்ளே 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே வரவேற்பறையை அடைந்திருந்தார்கள்.
டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்று வலதுபுறமாக அம்புக்குறியிடப்பட்டிருந்த பதாகையை பார்த்தவுடன் வலதுபுறம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். இந்தியாவின் தேசிய தொழில் விவசாயம். உழவனின் வியர்வையில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயற்கை உரங்களை நிராகரித்து விடாதீர்கள். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை தவிருங்கள். விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடையது என்கின்ற வாசகங்கள் வழி எங்கும் நிரம்பி இருந்தது. ஆங்காங்கே அரிய வகை மரங்கள் தங்கள் பெயர்களுடன் கூடிய விளக்கத்தை தாங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தன. ஒரு வழியாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்திருந்தார்கள். பழங்காலத்திலிருந்து இன்று வரை மனிதன் பயன்படுத்திய விவசாய கருவிகள் அங்கே பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. சதாசிவம் வேளாண் பேராசிரியர் என்ற பெயர் பலகை தொங்கப்பட்டிருந்த அறையில் நுழைந்திருந்தார்கள். உள்ளே பழைய புத்தகங்களை புரட்டி பார்த்துக் கொண்டிருந்த சதாசிவம் காக்கி சட்டைகளை பார்த்ததும் எழுந்து நின்று வரவேற்றார். அவர் முகத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மூக்கு கண்ணாடியும் நரை முடிகளால் மூடப்பட்டிருந்த கபாலமும் அவரின் 60 வயதை தெளிவாக காட்டியிருந்தது. வணக்கம் சார், உட்காருங்க. சொல்லியிருந்தீங்கன்னா நானே நேர்ல வந்திருப்பேனே என்றார். பரவாயில்லைங்க சார், நாங்க குமாரசாமி ஐயாவுடைய மரணம் பற்றிய விசாரணைக்காக வந்திருக்கோம். அது ஒரு திட்டமிட்ட கொலையாக கூட இருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். குமாரசாமி ஐயா அடிக்கடி உங்களோட தான் தொலைபேசியில பேசியிருக்காரு. இறப்பதற்கு முன்னாடி அவர் கூட கடைசியா பேசின ஆளும் நீங்க தான். சோ நீங்க சொல்ல போற பதில்களில் இருந்து கூட எங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் நீங்க தைரியமா சொல்லுங்க. அது கூட இந்த கேஸ்ல உபயோகமா இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், உங்களோட கேள்விகளை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை மறைக்காம சொல்ற. அவரு பேய் அடிச்சு இறந்துட்டதா எல்லாரும் சொல்றாங்களே, அது உண்மையா இருக்கும்னு நம்புறீங்களா? சற்று நேரம் யோசித்த சதாசிவம் மெல்ல பேச ஆரம்பித்தார். எனக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்ல. ஆனா அது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அங்கு பேய் நடமாட்டம் இருக்கிறதா ஊர் மக்களே சொல்லும் போது அதுக்கு நாம எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? குமாரசாமி ஐயா விவசாயத்துறையில எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. இந்த பல்கலைக்கழகத்துல எனக்கு முன்னாடி வேளாண் பேராசிரியரா இருந்தவரு. விவசாயம் குறித்து பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. பல நூல்கள் எழுதி இருக்காரு. கடைசியா அவர் எழுதின நம் பாரத மண்ணின் மகத்துவம் பாரீரோ என்ற கட்டுரைக்காக மத்திய அரசு விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. அவருடைய இழப்பு விவசாயத்துறைக்கு ஈடுகட்ட முடியாத ஒரு பேரிழப்பு. சதாசிவத்தின் ஒவ்வொரு அசைவையும் இன்ஸ்பெக்டர் ரவி கூர்ந்து கவனித்தார். குமாரசாமி ஐயாவின் பிரிவை அவர் முகத்தில் காண முடிந்தது. குமாரசாமி ஐயாவுக்கு எதிரிகள் யாராச்சும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எதிரிகளே கிடையாது. அவர் எதுக்காகவும் யார்கிட்டையும் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா அவர் அதிகமா பழக்கம் வச்சுக்கிட்டதெல்லாம் ஏழைங்க கூட தான். அந்த காலத்து விவசாய உத்திகளை மீண்டும் இந்த நவீன காலத்துல பயன்படுத்துவதைத்தான் அவர் குறிக்கோளா வச்சிருந்தாரு. சார், அப்படி என்னதான் நீங்களும் அவரும் போன்ல பேசிக்குவீங்க? சதாசிவம் சிரித்துக்கொண்டே, வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கைய பத்தி. வாழ போறதே இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்குள்ள விவசாயத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வை வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லணும். அத பத்தி தான் அவர் சதா காலமும் சிந்தித்தாரு. குறிப்பா எங்க வேளாண் பிரிவு இளைஞர்கள் மத்தியில எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத பத்தி தான் என்கிட்ட அவர் பேசுவாரு. இதுவரைக்கும் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா எழுதியிருந்தேன். அத அவர் கையாலேயே வெளியிடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்குத்தான் வாய்ப்பு இல்லாம போச்சு என்றார் வருத்தத்துடன். அவர் என்னைக்காவது மன வருத்தப்பட்டு ஏதாச்சும் பேசி இருக்காரா? நல்லா யோசிச்சு பாருங்க சார் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. பேராசிரியர் சதாசிவம் நன்றாக யோசித்து விட்டு, என்கிட்ட இதுவரைக்கும் அப்படி பேசினதில்ல சார். கொஞ்ச நேரம் மௌனம். இன்ஸ்பெக்டர் ரவி ஏமாற்றத்துடன் ஏட்டு கந்தசாமியை பார்க்க அவரும் போகலாம் என்பதை போல தலையை ஆட்டியிருந்தார். சற்று நேரம் யோசித்துக் கொண்டிருந்த சதாசிவம் திடீரென்று அவர்களை பார்த்து, சார் ஒரு நிமிஷம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன் என்றார். இன்ஸ்பெக்டர் ரவியும் கந்தசாமியும் ஆர்வமாய் அவரை பார்க்க சதாசிவம் தொடர்ந்தார். நெக்ஸ்ட் ஜென் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட்ங்கிற உரம் தயாரிப்பு நிறுவனம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட புதிய வகை உரங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அந்த உரங்களை தான் இந்த முறை விவசாயத்துக்கு பயன்படுத்த போறதா நம்ம மாத்தூர் கிராம தலைவர்களான தவபுண்ணியம் ஐயாவும் அவரது சகாக்களும் முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த உரங்களை சோதனை பண்றதுக்காக நம்ம குமாரசாமி ஐயாவும் உடன் போயிருந்தாரு. அதை சோதித்து பார்த்த குமாரசாமி ஐயா, இந்த ரசாயன உரங்கள் விவசாயத்துக்கு ஏற்றதல்ல,
இத பயன்படுத்தினா நம்முடைய மண் மலடா போயிரும். இந்த செயற்கை உரங்கள்னால நமக்கு மிகப்பெரிய அபாயம் இருக்குது. இத தவிர்த்துருங்கன்னு நம்ம மாத்தூர் கிராம தலைவர்கள் கிட்ட சொல்லி இருந்தாரு. அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லி இருந்தாரு என்று முடித்தார் சதாசிவம். இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி சற்றே தெளிவு பிறந்ததை அடுத்து, சார், நீங்க கொடுத்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. குமாரசாமி ஐயாவை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வர்றோம் என்று கிளம்பி இருந்தார்கள். நெக்ஸ்ட் ஜென் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் உரம் தயாரிப்பு நிறுவனம் மாத்தூரின் பிரதான சாலையில் வடக்கு நோக்கி அமைந்திருந்தது. நன்றாக திணிக்கப்பட்ட உர மூட்டைகள் அங்கு மலை போல் குவிக்கப்பட்டிருந்தது. கட்டுக்கோப்பான உடம்புகளுடன் கூடிய வேலையாட்கள் அந்த மூட்டைகளை கனரக வாகனங்களில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். நன்றாக செதுக்கப்பட்ட உடற்கட்டுகளில் அவர்களின் கடின உழைப்பின் பயன் தெரிந்தது. வரவேற்பறையின் உள்ளே அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களான பிரணேஷும் திலீபனும் வெள்ளை நிற ஆடைகளில் ஜொலித்திருந்தார்கள். சற்று நேரத்தில் மிகுந்த இரைச்சலுடன் வந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் வந்து இறங்கி இருந்தார்கள். இதை சற்றும் எதிர்பாராத பிரணேஷும் திலீபனும் திகைத்து நின்றிருந்தார்கள். இனம் புரியாத ஒரு பதற்றம் அவர்களை தொற்றி இருந்தது. சற்று நிதானத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்களை வரவேற்று உட்கார வைத்திருந்தார்கள். வெல்கம் சார், ஐம் திலீபன் அண்ட் ஹி இஸ் பிரணேஷ் என்று இருவரையும் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். வெல் மிஸ்டர் திலீபன், we are from மாத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். ஐம் இன்ஸ்பெக்டர் ரவி அண்ட் ஹி இஸ் கந்தசாமி. ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கோம். எஸ் சார், நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம் என்றான் புரியாத புதிராக. குமாரசாமி ஐயா மரணம் தொடர்பான விசாரணை தான் இது. அவர் கடைசியா கலந்துகிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மற்றும் அவர் போன இடங்கள்ல எல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமான ஒரு ஃபார்மல் என்கொயரி தான். சோ ஒன்னும் பயப்பட தேவையில்லை. அதிர்ந்து போயிருந்தார்கள் பிரணேஷும் திலீபனும். அவர்கள் முகத்தில் கலவரம் வெடித்திருந்தது. என்ன மிஸ்டர் பிரணேஷ், பேச்சியே காணோம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி மெல்ல சிரித்தவாறே. நோனோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவரோட மரணத்தை எங்களாலேயே நம்ப முடியல. வயசானாவே அப்படித்தானே சார். குமாரசாமி ஐயாவை நாங்க கடைசியா எப்ப பார்த்தோம்னா என்று இழுத்தார். உடனே பக்கத்தில் இருந்த திலீபன் நிலைமையை புரிந்து கொண்டு, சார், போன மாசம் எங்களோட கம்பெனி உரங்களை கிராமத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக அறிமுகப்படுத்தி இருந்தோம். அத சோதனை பண்றதுக்காக மாத்தூர் கிராமத்துல இருந்து தவப்புண்ணியம், ராமலிங்கம், அப்புறம் சிவனேசன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. கூடவே நம்ம குமாரசாமி ஐயாவும் வந்திருந்தாரு. அப்பதான் நாங்க அவரை கடைசியா பார்த்தோம். ஆனா நல்லா இருந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரேன்னு தான் வருத்தமா இருக்கு சார். போற காலம் வந்துச்சுன்னா போக வேண்டியது தானே என்றார். ஓகே, அப்புறம் என்னாச்சு? உர சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சா என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஆமா சார், சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாத்தையும் தரவா சோதனை பண்ணிட்டு எங்களோட உரங்களை பயன்படுத்த ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல எங்க கம்பெனியோட உரங்கள் பயன்பாட்டுக்கு வந்துரும். பிரணேஷின் இந்த பதிலை கேட்டதும் அதிர்ந்து போயிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். பேராசிரியர் சதாசிவத்தின் கருத்துக்களுக்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருந்தது பிரணேஷின் அந்த பதில். சற்று சுதாரித்துக் கொண்ட கந்தசாமி அடுத்த கேள்வியை தொடங்கினார். நம்ம குமாரசாமி ஐயா அத பத்தி என்ன சொன்னாரு? திலீபன் பதற்றத்துடன், எங்க கம்பெனி உரங்களை பயன்படுத்த அவர்தான் சார் முதல்ல ஒப்புதல் கொடுத்தாரு என்றார். குமாரசாமியின் மரணத்தில் இருக்கின்ற மர்மத்தை இந்த தகவல் மேலும் உறுதிப்படுத்தி இருந்தது. இவர்களிடத்தில் ஏதோ உண்மை மறைந்திருப்பதை ஏட்டு கந்தசாமியின் கண்கள் இன்ஸ்பெக்டர் ரவிக்கு அடையாளம் காட்டியிருந்தது. அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் வழக்கமான விசாரணை போல அவர்களிடம் விசாரித்துவிட்டு வெளியே வந்தனர். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன். நாங்க கிளம்புறோம் என்று வண்டியில் ஏறி இருந்தார்கள். அவர்கள் போகும் வரை பார்த்திருந்து நிம்மதி பெருமூச்சு விட்ட பிரணேஷ் ஒரு வழியா அவங்கள சமாளிச்சு அனுப்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல கதி கலங்கிடுச்சே. எனக்கும் அப்படித்தாண்டா இருந்துச்சு. எதுக்கும் இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்றான் திலீபன். அடுத்த வினாடி திலீபனின் செல்போன் திடீரென்று அலறியது. எடுத்து பார்த்த அவர் ஹலோ என்றார். மறுமுனையில் சிவனேசன் பேசினார். தம்பி, நான் சிவனேசன் பேசுறேன். நாங்க இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கோம். ரெடியா இருங்க, இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவோம் என்றவுடன் இணைப்பை துண்டித்திருந்தார். எரிச்சலுடன் செல்போனை பாக்கெட்டில் வைத்தான் திலீபன். போன்ல யாரு என்றான் பிரணேஷ். மாத்தூர் கிராமத்துக்காரனுங்க, காசு வாங்குறதுக்குன்னே வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க என்றான் உச்சக்கட்ட எரிச்சலோடு. வரட்டும் வரட்டும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு யோசனை தோணுது என்றான் பிரணேஷ். என்ன யோசனை? நாம எதுக்குடா காசு கொடுக்கணும்?
இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போனதை சொல்லி அவங்கள மிரட்டுவோம். வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனுங்கள போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி பயமுறுத்துவோம். நாமளா பார்த்து என்ன குடுக்கறோமோ அத வாங்கிட்டு போகட்டும். நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ இது சரியா படல. இருந்தாலும் நீ சொல்றியேன்னு தான் பாக்குற. விடுடா, நான் பாத்துக்கிறேன் என்றவன் வேலையாட்கள் பதிவேட்டை திறந்து பார்த்து கொண்டிருந்தான். என்னடா, யாரோ ஒருத்தன் இன்னைக்கு வேலைக்கு வரல போல இருக்க. ஆமாண்டா, அவன் ஏதோ பேய பார்த்து பயந்திருக்கானா, அதனாலதான் அவன் இன்னைக்கு லீவா என்றான் சிரித்துக்கொண்டே திலீபன். இந்த மாத்தூர் கிராமத்துக்காரனுங்களுக்கு வேற வேலையே இல்ல போல, லீவ் எடுத்துக்கிறதுக்காக என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்றானுங்க பாத்தியா என்றான். சரியாக அரை மணி நேரம் மாத்தூர் கிராம தலைவர் தவ புண்ணியத்தின் ஸ்கார்பியோ கார் உள்ளே வந்திருந்தது. காரிலிருந்து வேலைக்காரன் பொன்னையா முதல் ஆளாக வெளியே இறங்கினான். சிவனேசனும் ராமலிங்கமும் பின்னே இறங்க கடைசியாக இறங்கினார் தவ புண்ணியம். வேலைக்காரன் பொன்னையாவை பார்த்த அவர், நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வந்துறோம் என்று அவனை காருக்கு பக்கத்தில் நிக்க வைத்துவிட்டு முன்னேறினார். பிரணேஷும் திலீபனும் வேண்டா வெறுப்பாக அவர்களை வரவேற்றிருந்தனர். அனைவரும் உள்ளே சென்றவுடன் அலுவலக கதவுகளையும் ஜன்னல்களையும் சாத்தியிருந்தார்கள். என்ன பிரணேஷ், வெளியே வேலையெல்லாம் படு பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குது போல என்றார் ராமலிங்கம் சிரித்தவாறே. ஆமாங்கய்யா, இந்த வாரத்துக்குள்ள எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் உரங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான ஆயத்த பணிகள் தான் இப்போ வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம மாத்தூர் கிராமம் முழுவதற்கும் உங்க உரங்களை தான் உபயோகப்படுத்த போறாங்க, அப்படித்தானே என்றார் சிவனேசன். ஆமாயா என்ற திலீபன் உள்ளே சென்று ஒரு பையை எடுத்து வந்து கொடுத்தான். அதை வாங்கி பார்த்த ராமலிங்கமும் சிவனேசனும் உள்ளே இருந்த பணக்கட்டுகளை பார்த்தவுடன் எண்ண ஆரம்பித்தனர். தவ புண்ணியம் எதுவும் பேசாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த அவர்களின் முகம் ஒரு கட்டத்தில் மாறி இருந்தது. திடீரென்று முகம் சிவந்த ராமலிங்கம் அவர்களை பார்த்து, தம்பி, நாங்க காட்டு மிராண்டிக தான், ஆனா கணக்கு வழக்கு தெரியாதவங்க இல்ல. பேசினபடி 2 லட்சம் இதுல இல்லையே, வெறும் 50,000 தான் இருக்குது என்றார் கோபத்தோடு. மெல்ல புன்னகைத்திருந்தார் தவ புண்ணியம். எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு தான் நினைச்சோம். ஏதோ பழகுன தோசத்துக்காக வேற வழி இல்லாம இத கொடுக்கறோம். மரியாதையை எடுத்துட்டு போயிருங்க என்றான் பிரணேஷ். என்ன தம்பி, பேசுறது யார்கிட்டன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா என்றார் சிவனேசன். அந்த குமாரசாமி போன இடத்துக்கே நீங்களும் போறீங்களா என்றார் ராமலிங்கம். ஐயா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்பதான் மாத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து குமாரசாமி கேஸ் சம்பந்தமா விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. நாங்க ஒரு வார்த்தை உங்களை பத்தி சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு நீங்க 3 பேரும் ஜெயில களி தின்னுட்டு கம்பி எண்ண வேண்டியதுதான் என்றான் திலீபன். அதனால மரியாதையா குடுக்கறத வாங்கிட்டு போயிருங்க. இல்ல இன்னும் முரண்டு புடிச்சீங்கன்னா இப்பவே இன்ஸ்பெக்டர் ரவிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் விலாவாரியா சொல்லிருவோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்றான் கேலியாக பிரணேஷ். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தவ புண்ணியம் திடீரென்று எழுந்து சிவனேசனையும் ராமலிங்கத்தையும் பார்க்க அவர்களும் எழுந்து நின்றனர். தவ புண்ணியம் தன் தலையை லேசாக வருடிக்கொண்டே பிரணேஷையும் திலீபனையும் பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, தம்பி, உரம் தயாரிக்கிற வேலைய மட்டும் பாருங்க, இல்ல நீங்களே இந்த மண்ணுக்கு உரமாயிர போறீங்க என்று எச்சரித்து விட்டு வெகு வேகமாக வெளியேறினார். வெளியே கைகளை கட்டிக்கொண்டு காருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் பொன்னையா. வேகமாக சென்ற தவ புண்ணியம் பொன்னையாவின் காதுகளில் ஏதோ முணுமுணுத்து விட்டு அனைவரும் காரில் ஏறி புறப்பட்டிருந்தார்கள். இதையெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே நின்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த ஒரு பெரியவர் அடுத்த 10வது நிமிடத்தில் இன்ஸ்பெக்டர் ரவியின் காதுகளுக்கு செல்போன் மூலமாக நடந்த விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்தியிருந்தார். பொழுது சாய்ந்து கொண்டிருக்கின்ற நேரம். கடிகாரமுள் சரியாக 7 மணியை தொட்டிருந்தது. இருட்டு மெல்ல மெல்ல பரவி கொண்டிருந்தது. மாத்தூர் காவல் நிலையத்தை நோக்கி போலீஸ் ஜீப் பயணித்திருந்தது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து யோசித்துக் கொண்டே வந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஏட்டு கந்தசாமி தொடர்ந்தார். சார், குமாரசாமி ஐயா பேயடிச்சு செத்து போயிட்டுதா ஒரு ஊரையே நம்ப வச்சிருக்கானுங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம். அது மட்டும் இல்ல கந்தசாமி, பாவம் அந்த வெண்ணிலா பொண்ணு மேல பழிய போட்டுட்டு இவனுங்க சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கானுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. பெரிய மனுஷன்கிற போர்வையில இன்னும் என்னென்ன அட்டூழியங்களை பண்ணிட்டு இருக்கானுங்களோ சார். இவனுங்க மட்டும் இல்ல கந்தசாமி, நம்ம நாட்டுல இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இவங்களோட போலி பிம்பங்களை உடை தெரியணும். பொதுமக்கள் முன்னிலையில இவங்களோட கபட நாடகங்களை வெளிக்கொண்டு வரணும் சார். இருந்தாலும் நாங்க பார்த்த அந்த அமானுஷமான விஷயங்கள், கேட்ட சத்தங்கள் எல்லாம் பொய்ன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? நான் எதையுமே பொய்ன்னு சொல்லல, எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான்.
ஒரு சின்ன லாஜிக் தான் அது. நாம தனியா இருக்கும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அதுவே நம்மளோட மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கும். ஆனா இவனுங்க வேணும்னே மக்கள் மனசுல ஒரு அமானுஷ சாயத்தை பூசி இருக்கானுங்க. சோ அத பத்தி நினைக்க நம்மளோட மனசும் எந்த ஒரு புது விஷயம் நடந்தாலும் அதை இதோட தொடர்பு படுத்தியே சிந்திக்கும். அதுதான் இப்ப மாத்தூர் கிராமத்து மக்கள் மனசுல நடந்துட்டு இருக்கு. குமாரசாமியுடைய மரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணு செத்து போயிருக்கு. சோ இத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு பழிய அந்த பொண்ணு மேல போட்டிருக்கானுங்க. அப்படி பாக்கும்போது அன்னைக்கு என் வீட்டு கதவை தட்டினது கூட இவனுங்க வேலையா இருக்கலாம்னு எனக்கு நினைக்க தோணுது. சார், இதுல எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. மாத்தூர் கிராமத்துல அமானுஷ நடமாட்டங்கள் இருக்குதுன்னு வேதாந்த சுவாமிகள் ஏன் சொல்லணும்? இன்ஸ்பெக்டர் ரவி சற்று யோசித்து விட்டு, எனக்கும் அது சந்தேகத்துக்கிடமா தான் இருக்குது. ஏன் அவர் இத சொல்லணும்? தவப்புண்ணியம், சிவனேசன், ராமலிங்கம், வேதாந்த சுவாமிகள் இவங்க எல்லாருமே அமானுஷம்ங்கிற ஒரு விஷயத்துல ஒத்து போறாங்க. சோ இந்த விஷயத்துல இவங்க எல்லாருக்குமே தொடர்பு இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். முதல்ல விசாரணை பண்ண வேண்டிய விதத்துல மாத்தூர் கிராம தலைவர்களை விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே வரும் என்றார். திடீரென்று மழை தூறல் போட ஆரம்பித்திருந்தது. சற்று நேரத்தில் அதுவே பெரிய மழையாக உருமாறியிருந்தது. அதற்குள் மாத்தூர் காவல் நிலையம் வந்திருந்தது. ஜீப்பிலிருந்து வெளியே இறங்கியதும் வேக வேகமாக இருவரும் உள்ளே புறப்பட்டிருந்தார்கள். காவலுக்கு நின்று கொண்டிருந்த போலீசார் சல்யூட்டுடன் அவர்களுக்கு எதிர்பட்டிருந்தார்கள். உள்ளே விசாரணை கைதிகளை விசாரிக்க கூடிய அறையில் இருவரும் தனியாக விவாதிக்க ஆரம்பித்திருந்தனர். கந்தசாமி, இப்ப மணி 8 ஆக போகுது. இன்னைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு தவ புண்ணியத்தையும் அவரோட சகாக்களையும் விசாரணைங்கிற பேர்ல தனித்தனியா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர போறோம். நாம அவங்கள கைது பண்ண போறோம்ங்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டும் யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா அவங்க 3 பேருக்குமே இந்த விஷயம் தெரியவே கூடாது. எஸ் சார், ஆனா இதுல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினைக்கிறேன். விசாரணைன்னு சொன்னா அவங்க ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்ல கந்தசாமி, அவங்களை எப்படியாச்சும் ஒத்துழைக்க வச்சு இங்க கூட்டிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா நாம கைது பண்ண போறோம்னு தெரிஞ்சா அவனுங்க அலர்ட் ஆயிருவாங்க, தப்பிக்க நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி மேலிடத்துல உத்தரவு வாங்கிட்டு தான் நாம நம்ம வேலைய ஆரம்பிக்கணும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மேலிடத்துல பேசி அப்ரூவல் வாங்கிடுவேன். அதுக்குள்ள நீங்க மத்த வேலைகளை பாருங்க. ஓகே சார் என்ற கந்தசாமி அடுத்த கட்ட வேலைகளில் துரிதம் காட்டியிருந்தார். மேலதிகாரிகளோடு அரை மணி நேரமாக பேசிக் கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. சார், கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க என்று அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக கடைசி வரை பேசிக் கொண்டிருந்தார். நேரம் மணி 9 தொட்டிருந்தது. ஒரு வழியாக அவர்களிடம் சமாதானம் வாங்கிய அவர் பெருமூச்சு விட்டிருந்தார். அதை பார்த்த ஏட்டு கந்தசாமி, சார், ஒரு வழியா அவங்கள ஓகே பண்ணிட்டீங்க போல என்றார் சிரித்துக் கொண்டே. ஆமாயா, எப்படியோ சம்மதிக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா மாத்தூர் கிராமத்து மர்மத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதுதான். சரி, கிளம்ப ரெடியா இருங்க. ஓகே சார், கண்டிப்பா என இருவரும் கிளம்ப தயாராகி இருந்தார்கள். மழையும் விட்டிருந்தது. நீடித்திருந்த மர்மம் நீங்கிய சந்தோஷத்தில் இன்ஸ்பெக்டர் ரவி தன்னுடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து ஏட்டு கந்தசாமியின் செல்போன் அலறியது. எடுத்து பார்த்த அவர் ஹலோ என்று பேச ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் ஏட்டு கந்தசாமியின் முகம் மாறி இருந்தது. அவரது முக மாற்றத்தை ஆச்சரியமாக பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவி கந்தசாமியை பார்த்து, யோ என்னாச்சியா என்றார். சார், மாத்தூர் கிராம தலைவர்களில் ஒருவரான சிவனேசன் இறந்துட்டாரா? இன்ஸ்பெக்டர் ரவி பேரதிர்ச்சியுடன், வாட்? ஆமா சார், இப்பதான் நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. மீளாத அதிர்ச்சியில் உறைந்திருந்த இன்ஸ்பெக்டர் ரவி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, எப்படி இருந்தாரா என்றார். தெரியல சார், நாம போய் தான் பாக்கணும். இருவரும் போலீஸ் ஜீப்பில் ஏறி இருந்தார்கள். மிகப்பெரிய குழப்பத்தின் இடையில் போலீஸ் ஜீப் புயலாக கிளம்பி இருந்தது. போலீஸ் ஜீப்பின் வெளிச்சத்தால் வழி நெடுகிலும் இருந்த இருட்டு தன்னை விலக்கிக் கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டியிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் மனதில் சந்தேக மேகங்கள் சூழ்ந்திருந்தது. எப்பொழுதும் எதையாவது பேசிக் கொண்டு வரும் ஏட்டு கந்தசாமியும் மௌனம் காக்க ஒரு மயான அமைதி அங்கு நிலவி இருந்தது. 20 நிமிட பயணத்தில் மாத்தூரின் எல்லையை அடைந்திருந்தார்கள். ஆங்காங்கே பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருந்தனர். கொஞ்ச நேரத்தில் சிவனேசனின் தோப்பு வீடு வந்திருந்தது. அந்த இரவு நேர அமைதியிலும் அழுகுரல் சத்தம் அந்த ஏரியாவையே துக்கத்தில் ஆழ்த்தி இருந்தது. தோளில் துண்டுகளோடு பெருசுகள் தோப்பின் வெளியே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அவர்களை எல்லாம் தாண்டி வீட்டை நோக்கி முன்னேறி இருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். வீட்டின் உள்ளே போர்வையின் விரிப்பில் நேராக படுத்தவாறு கிடத்தப்பட்டிருந்தார் சிவனேசன். சிவனேசனின் மனைவி அவரின் இறப்பை ஜீரணிக்க முடியாமல் பிரம்மை பிடித்தவர் போல் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றி அழுதபடியே பெண்கள் கூட்டம் மொய்த்திருந்தது. உள்ளே சென்று பார்த்துவிட்டு வெளியே வரும்போது திண்ணையில் தவப்புண்ணியமும் ராமலிங்கமும் சோகமே உருவாய் உட்கார்ந்திருந்தார்கள். சிவந்து கிடந்த தவப்புண்ணியத்தின் கண்களில் தண்ணீர் தடாகம் ஊற்றெடுத்திருந்தது. எப்பொழுதும் கம்பீரமாய் தோற்றமளிக்கும் தவப்புண்ணியத்தின் முகம் சிவனேசனின் ஈடுகட்ட முடியாத இழப்பால் கலவரம் அடைந்திருப்பதை அங்கு காண முடிந்திருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ராமலிங்கம் தவப்புண்ணியத்தை பார்த்து, ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சு அந்த நெக்ஸ்ட் ஜென் உரம் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்க தான் இப்படி பண்ணி இருக்கணும். அவனுங்கள நாளைக்கு காலையிலக்குள்ள அவனுங்களோட கதைய முடிச்சறேன். அப்பதான் என்னோட ஆத்திரம் தீரும்யா என்று எழுந்து நின்றார் கோபமாக. கோபத்துடன் நின்றிருந்த ராமலிங்கத்தை பார்த்து கையமர்த்திய தவப்புண்ணியம், ராமலிங்கம் கொஞ்சம் அமைதியா இரு. அவனுங்க இத பண்ணிருக்க மாட்டாங்க. அவனுங்களுக்கு அந்த அளவு தைரியம் இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. நம்மள பத்தி நல்லா தெரிஞ்ச எவனோதான் இத பண்ணிருக்கான். பக்கத்தில் இருந்த நபர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்த ஏட்டு கந்தசாமி இன்ஸ்பெக்டர் ரவியின் பக்கத்தில் வந்து, சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டிருக்கு. சிவனேசன் ஐயா எழுந்து போய் கதவை திறந்து பாத்திருக்காரு. வெளியில யாருமே இல்ல. அப்ப நல்ல மழை வேற. கையில டார்ச் எடுத்துட்டு வெளியில போயிருக்காரு. போனவர் ரொம்ப நேரமா திரும்பி வரவே இல்லைன்னு இவங்கெல்லாம் போய் பாத்திருக்காங்க. அப்பதான் அவர் அந்த இடத்திலேயே இறந்து கிடந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இது ஒரு இயற்கையான மரணமா கூட இருக்கலாம் சார். ஆனா வெண்ணிலாவுடைய ஆவிதான் இவரை பழி வாங்கி இருக்குன்னு ஊர்க்காரங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. இவங்க சொல்றபடி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவர் இறந்திருக்காரு. ஆனா அவர் உடம்புல எந்த விதமான காயங்களுமே இல்ல. இன்ஸ்பெக்டர் ரவி சற்று நேரம் யோசித்து விட்டு, ஓகே, அவர் இறந்து கிடந்த ஸ்பாட்டை நான் பார்க்கணும் என்றார். பக்கத்தில் இருந்த நபர் வழியை காட்ட ஏட்டு கந்தசாமியும் இன்ஸ்பெக்டர் ரவியும் பின்தொடர்ந்திருந்தார்கள். கொஞ்ச நேர நடையில் வீட்டுக்கு பின்னால் இருந்த செம்பருத்தி தோட்டத்தை நெருங்கி இருந்தார்கள். சிவனேசன் இறந்து கிடந்த இடத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருந்தார் அந்த நபர். அந்த இடம் முழுவதையும் தன் கண்களால் அலசி இருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டிருந்த அவரின் பார்வை தூரத்தில் இருந்த செம்பருத்தி செடியை நோக்கி சென்றது. அந்த செடியின் கிளைகள் சற்றே உடைக்கப்பட்டிருந்தது அப்போது தெரிய வந்தது. பக்கத்தில் சென்று அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார். அந்த வழியாக யாரேனும் ஊடுருவி வந்திருக்கலாம் என்கின்ற யூகத்தில் குறிப்பிட்ட அந்த இடத்தை சுற்றியே மேலும் தனது பார்வையை கூர்மைப்படுத்தியிருந்தார். கனமழை பெய்ததன் காரணமாக அந்த இடமே சேரும் சகதியுமாக காட்சியளித்திருந்தது. கொஞ்ச நேரமாகவே அந்த சகதியையே உற்று பார்த்து கொண்டிருந்த ஏட்டு கந்தசாமி திடீரென இன்ஸ்பெக்டர் ரவியை கூப்பிட்டு அந்த சகதியின் ஓரத்தை நோக்கி தன் கையை காட்டினார். அதில் மனித காலடி தடம் பதிந்திருந்ததை கண்டதும் திடுக்கிட்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அதே காலடி தடம் தூரத்தில் இருந்த மதில் சுவர் வரை பரவியிருந்ததை அங்கு பார்க்க முடிந்தது. அந்த கால் தடங்களையே நன்கு உற்று பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி தன்னுடைய செல்போனில் அவற்றை புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அந்த கால் தடங்களின் இடது குதிங்காலில் ஏதோ ஒரு வெட்டு விழுந்திருப்பதை போல எல்லா புகைப்படங்களிலும் தெரிந்திருந்தது. அதை உணர்ந்து கொண்ட இருவரும் அந்த மதில் சுவர் வரை சென்று பார்த்தார்கள். வெளியே ஆள் அரவமற்று வெறிச்சோடி இருந்தது. சார், எனக்கு தெரிஞ்சு இது கொலைதான்னு நினைக்கிறேன். நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஒரே தடயம் இந்த இடது குதிங்கால் வெட்டுதான் சார். இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும், வெளியில தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. இருவரும் வெளியே நடந்து வந்தார்கள். அங்கிருந்த ஒவ்வொருவரையும் தன் பார்வையால் சலித்துக் கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. நேரம் ஆக ஆக கூட்டம் குறைய ஆரம்பித்திருந்தது. ஒரு கட்டத்தில் நேரம் நள்ளிரவை கடந்திருந்தது. தவப்புண்ணியம் மற்றும் ராமலிங்கத்தின் வீடுகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தவப்புண்ணியமும் ராமலிங்கமும் கிளம்ப தயாராகி இருந்தார்கள். தவப்புண்ணியத்தை பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவி, சாரி சார், உங்க நண்பர் இறப்புக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சார். குமாரசாமியுடைய மரணத்துல ஆரம்பிச்சு இப்போ சிவனேசன் வரைக்கும் மாத்தூர் சம்பவங்கள் தொடர்ந்துட்டு இருக்குது. அவர் எப்படி இறந்தாருன்னு விசாரணை போயிட்டு இருக்குது என்று முடிப்பதற்குள் தவப்புண்ணியம் கராரான குரலில் பேச ஆரம்பித்தார். இது நிச்சயமா சாதாரணமான சாவு இல்ல. ஆள் யாருன்னு தெரிஞ்சா உடனே சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் இத சாதாரணமா விட போறதில்ல.
நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றார். சரிங்க சார், எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, உங்க வீடுகளுக்கெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் என்று அவர்கள் இருவரையும் அவரவர் கார்களில் வழி அனுப்பியிருந்தார். உடைந்த மனதுடன் ராமலிங்கமும் தவப்புண்ணியமும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பியிருந்தார்கள். கூடுதல் பாதுகாப்புக்காக இரவு நேர ரோந்து படையினர் 4 பேர் அவர்களுக்கு துணையாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். அடுத்த 15 நிமிடங்களில் போலீஸ் ஜீப் மாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி பறந்திருந்தது. இரவு பொழுதை போலீஸ் ஸ்டேஷன்லேயே கழிக்க முடிவெடுத்திருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். களைப்பு மிகுதியால் ஸ்டேஷனில் வைக்கப்பட்டிருந்த மேசையிலேயே கண்ணயர்ந்திருந்தார் ஏட்டு கந்தசாமி. இன்ஸ்பெக்டர் ரவியின் கண்கள் உறக்கத்துக்கு முட்டுக்கட்டை போட்டிருந்தது. இந்த கேஸ் சம்பந்தமான யோசனையிலேயே உறக்கத்தை தொலைத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அடுத்த நாள் காலை 9 மணி மாத்தூர் கிராம பஞ்சாயத்து அரச மரத்தடியே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. வேதாந்த சுவாமிகள் தன்னுடைய சீடர்களுடன் அங்கே முகாமிட்டிருந்தார். மாத்தூர் சம்பவங்களுக்கான ஒரு தீர்வை எதிர்பார்த்து கிராம மக்கள் அங்கே காத்து கொண்டிருந்தனர். அந்த வழியாக வந்த போலீஸ் ஜீப் இந்த கூட்டத்தை பார்த்ததும் நின்றிருந்தது. புரியாத புதிராய் அந்த ஜன சங்கமத்தில் கலந்திருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். சரியாக 9:10 மணிக்கு சுவாமிகள் பேச ஆரம்பித்திருந்தார். இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் முன்பே சொன்னது போல மாத்தூர் கிராமத்தில் அமானுஷ்ய நடமாட்டங்கள் மிகவும் மோசமான அளவில் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கு உங்களின் கவலை தோய்ந்த முகங்களே சாட்சி. இன்று இரவுக்குள் யாருக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் இன்று அதன் முடிவுக்கான கடைசி கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். இன்று இரவு நடைபெறவிருக்கும் அர்த்த சாம யாகத்தோடு அந்த அமானுஷ நடமாட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம். எனவே அதுவரை பொதுமக்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருக்க வேண்டியது அவசியம். அதற்கான வழிமுறைகளைத்தான் நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன் என்று பேசலானார். இதோ நான் கையில் வைத்திருப்பது எங்கள் அன்பாலயத்தால் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு சுத்தமான தீர்த்தம். இதை ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் சரியாக 6 மணிக்கு மேல் தெளிக்க வேண்டும். அதன் பின்னர் 3 நெய் விளக்குகளை மேற்கு நோக்கி வீட்டை பார்த்தவாறு ஏற்ற வேண்டும். இரவு நேரமாக ஆக அந்த அமானுஷ்யத்தின் ஆட்டம் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கும். எனவே இன்று இரவு அனைவரும் வெளியே செல்வதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. இந்த யாகத்திற்கு தங்களால் முடிந்த பொருளுதவியை காணிக்கையாக அளிக்க முற்பட்டால் அதை இந்த அன்பாலயம் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளும் என்று பேசி முடித்திருந்தார். அங்கிருந்த பொதுமக்கள் தங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்திவிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கிக் கொண்டு செல்ல ஆரம்பித்திருந்தனர். அதை பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி எதுவும் பேச மனதில்லாமல் கந்தசாமியை பார்த்து, வாயா போலா என்றார் எரிச்சலோடு. இருவரும் மீண்டும் ஜீப்பை நோக்கி செல்ல ஆரம்பித்த கணம் வேதாந்த சுவாமிகள் இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்து ரவி ரவி என்று கூப்பிட ஆரம்பித்தார். திரும்பி பார்த்த இருவரும் வேதாந்த சுவாமிகளின் பக்கம் வந்தனர். என்ன ரவி, நீங்க சொன்ன மாதிரி மாத்தூர் கிராமத்துல நடக்கிற சம்பவங்களுக்கான அறிவியல் பூர்வமான உண்மைய எதையாவது கண்டுபிடிச்சீங்களா என்றார் கேலியாக. இன்ஸ்பெக்டர் ரவி மிகுந்த எரிச்சலுடன், ஆமாங்க சுவாமி, இன்னும் கூடிய சீக்கிரத்துல இந்த மாத்தூர் கிராமத்தை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிற அத்தனை பேட்டையும் புடிச்சு ஜெயில் கம்பிக்குள்ள தள்ளி களி திங்க வைக்கத்தான் போறேன். அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல என்றார். ரவி மறைமுகமாக தன்னையும் தாக்குகிறார் என்பதை தெரிந்தும் முகமலர்ச்சியுடன் வேதாந்த சுவாமிகள் சிரித்துக் கொண்டே, உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா இதுக்கப்புறம் தான் நீங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய பாதுகாப்புகளை துரிதப்படுத்துங்க. எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார் எச்சரிக்கையோடு. இன்ஸ்பெக்டர் ரவி உச்சக்கட்ட எரிச்சலோடு, சுவாமிஜி, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி என்று இருவரும் அங்கிருந்து கிளம்ப முற்பட அடுத்த வினாடி இன்ஸ்பெக்டர் ரவியின் செல்போன் கதறியது. எடுத்து பேச ஆரம்பித்திருந்த அவரின் முகம் கொஞ்ச நேரத்தில் சட்டென்று மாறியிருந்தது. சார், என்னாச்சு? சிரித்தபடியே நின்று கொண்டிருந்தார் வேதாந்த சுவாமிகள். நேத்து ராத்திரி தூங்க போன ராமலிங்கம் ஐயாவுடைய அறை கதவு இதுவரை திறக்கப்படலையாம். தட்டுனாலும் உள்ள சத்தம் இல்லையாமா. வேதாந்த சுவாமிகளின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் மறையவில்லை. அதோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கான வேலையும் வந்துருச்சு என்றார். அவரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் அடுத்த 2 வினாடிகளில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருந்தது போலீஸ் ஜீப். 15 நிமிட பயணத்தில் ராமலிங்கத்தின் வீட்டை அடைந்திருந்தார்கள். அங்கு ஒரு மயான அமைதி நிலவி இருந்தது. அந்த வீட்டில் இருந்த மேல் தளத்தில் ராமலிங்கத்தின் உறவினர்கள் பதற்றத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருந்தார்கள்.
வெகு நேரமாக தட்டியும் ராமலிங்கத்தின் அறைக்கதவு திறக்கப்படாததால் அது உடைக்கப்பட்டு கீழே வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே ராமலிங்கம் மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்த்து கொண்டிருந்தனர். முகத்தில் சேலை தலைப்பை வைத்துக் கொண்டு கண்கள் கலங்கியபடி நின்று கொண்டிருந்தாள் ராமலிங்கத்தின் மனைவி. மருத்துவர்களிடம் நம்பிக்கையான வார்த்தைகளை எதிர்பார்த்து ராமலிங்கத்தின் உறவினர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து மாத்தூர் கிராம தலைவர் தவபுண்ணியம், மனைவி மரகதம் மற்றும் மகன் கலையரசனோடு அங்கு வேகமாக வந்திருந்தார். தவபுண்ணியத்தின் மனைவி மரகதம் ராமலிங்கத்தின் மனைவிக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றிக் கொண்டிருந்தார். கனத்த இதயத்தோடு காத்திருந்தார் தவபுண்ணியம். திடீரென்று எழுந்த மருத்துவர்கள் ராமலிங்கம் இறந்து விட்டதாக அறிவித்தார்கள். அங்கே மரண ஓலம் ஆரம்பமாயிருந்தது. ராமலிங்கத்தின் மனைவி கதறிக்கொண்டிருந்தாள். கண்ணீர் தாரை தாரியாக வழிந்து கொண்டிருந்தது. ஏட்டு கந்தசாமியின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அதிர்ச்சியில் உறைந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. இந்த செய்தியை கேட்டு திகைத்து போயிருந்த தவபுண்ணியம் சவமாய் கிடக்கின்ற தன் நண்பன் ராமலிங்கத்தின் பக்கத்தில் வந்து தன் தலையில் அடித்துக் கொண்டு கதறி இருந்தார். டே, என்ன மட்டும் தனியா இங்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் போயிட்டீங்க. என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதுதானே என்று மார்பில் அடித்துக் கொண்டு அழுதிருந்தார். எத்தனையோ பேர் ஆறுதல் கூறியும் தவபுண்ணியத்தை சமாதானம் செய்ய முடியவில்லை. பார்ப்பவர்களை பதற வைத்திருந்தது அந்த காட்சி. நேரமாக ஆக கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. உறவினர்கள் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் தயாராகி இருந்தார்கள். மணி மதியம் 2 கடந்திருந்தது. பல பந்திகள் பரிமாறப்பட்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி அந்த வீடு முழுவதையும் தன் பார்வையால் அலசிக் கொண்டிருந்தார். அங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரின் குதிங்காலையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் ஏட்டு கந்தசாமி. ராமலிங்கம் இறந்த செய்தி கேட்டு அவரின் உறவினர்கள் நாலாபுறமும் இருந்து வந்து கொண்டிருந்தார்கள். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வேளாண் பேராசிரியர் சதாசிவமும் அங்கு வந்து துக்கத்தில் பங்கேற்றிருந்தார். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தனர். கொஞ்ச நேரத்தில் நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் உரிமையாளர்களான பிரணேஷும் திலீபனும் அங்கு இருண்ட முகத்தோடு வந்திருந்தார்கள். அவர்களை பார்க்க பார்க்க தவபுண்ணியம் முகம் உக்கிரமடைந்திருந்தது. இருந்தும் காரியம் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் கலவரம் வேண்டாம் என்று பொறுமையோடு காத்திருந்தார். திடீரென்று தவபுண்ணியத்தின் மகன் கலையரசன் தவபுண்ணியத்திடம் அழுது கொண்டே வந்து, அப்பா, வெண்ணிலாதாப்பா இந்த கொலைய பண்ணது, எனக்கு நல்லா தெரியும்பா என்றான். இதை பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி திடுக்கிட்டு போனார். ஏற்கனவே கோபத்தின் உச்சத்தில் இருந்த தவபுண்ணியம் இந்த பதிலை கேட்டதும் கடுப்பான அவர், பைத்தியக்காரன் நாயே, இன்னும் அந்த செத்து போன பொண்ணு நினைப்பாவே சுத்திக்கிட்டு தெரியற, எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு தெரியாது என்று அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று அடிக்க ஆரம்பித்தார். இது அவங்க குடும்ப விஷயம் என்பது போல் யாரும் அவரை தடுத்து நிறுத்த முன்வரவில்லை. இன்ஸ்பெக்டர் ரவி இடையில் சென்று அவரின் கையை பிடித்து, சார் விடுங்க சார், ஏன் தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போய் இந்த அடி அடிக்கிறீங்க என்றார். உடனே ரவியின் பக்கம் திரும்பிய தவபுண்ணியம், வாயா வா, இதுக்கெல்லாம் நல்லா வக்காலத்துக்கு வந்துரு, என் பையனை நான் அடிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரியா என்றார் கோபத்தோடு. ஏட்டு கந்தசாமி இடையில் வந்து தவபுண்ணியத்தை சமாதானப்படுத்தி, ஐயா எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க என்றார் பவ்யமாக. இன்னும் கோபம் தனியாத தவபுண்ணியம், என்னத்தையா பார்த்து பேசணும், நேத்து சிவனேசன், இன்னைக்கு ராமலிங்கம், நாளைக்கு நானா, நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் ஏதாவது துப்பு கிடைச்சதா, பெருசா சமாதானம் பேச வந்துட்ட ஓயா என்றார். இன்ஸ்பெக்டர் ரவியின் கண்கள் சிவந்திருந்தது. ஏட்டு கந்தசாமி தொடர்ந்தார், ஐயா விசாரணை போயிட்டு தான் இருக்குது, இதுவும் கொலையா இருக்கும்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல கொலையாளிய புடிச்சு காட்டுறோம். தவபுண்ணியம் கோபத்துடன், எப்பா நானும் செத்ததுக்கு அப்புறமா, எனக்கு என்னமோ இந்த மரணங்கள்ல போலீஸ் தலையீடு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குதுயா என்றார். சார் கொஞ்சம் வார்த்தைய அளந்து பேசுங்க, குமாரசாமி பேய் அடிச்சுதான் செத்து போயிட்டாருன்னு நீங்க சொன்னீங்க, அப்ப அத நாங்க நம்பினோம், இந்த மரணமும் கூட அதே மாதிரி இருக்கலாமே, இத மட்டும் ஏன் உங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது என்று ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவியை தடுத்து நிறுத்திய ஏட்டு கந்தசாமி, சார் சாவு வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்க வந்து சண்டை போடுறது அவ்வளவு நல்லா இல்ல, எதுவா இருந்தாலும் விசாரணையுடைய முடிவுல பேசிக்கலாம் என்று அவரை சமாதானப்படுத்தினார். கோபம் தனியாத முகத்துடன் கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் தவபுண்ணியம். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் ஓரத்தில் இருந்த நாற்காலிகளில் போய் உட்கார்ந்திருந்து வெறும் யோசனையிலேயே நேரத்தை கடத்தி இருந்தார்கள். களைப்பு மிகுதியால் இன்ஸ்பெக்டர் ரவி அவ்வப்போது தூங்கி தூங்கி விழித்துக் கொண்டிருந்தார்.
ராமலிங்கத்தின் உறவினர்கள் வருவதும் போவதுமாக இருந்தனர். அவர்களை பார்த்து கொண்டே மீண்டும் தன் கண்களை மூடியிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி திடுக்கிட்டார். நேற்றைய முன்தினம் இரவு அவருடைய வீட்டில் பார்த்த அந்த மர்ம உருவம் திடீரென்று அவர் ஞாபகத்துக்கு வந்தது. அதன் நடை பாவனைகளை கொண்ட ஒருவரை அந்த ஜனக்கூட்டத்தில் அவருடைய கண்கள் அவருக்கு அடையாளம் காட்டியிருந்தது. திடீரென்று கண்களை திறந்து பார்த்த அவர் ஏட்டு கந்தசாமியை கூப்பிட்டு அந்த ஆசாமியை அவருக்கு அடையாளம் காட்டினார். யோ கந்தசாமி, அங்க நிக்கிற ஆள் யாரியா என்றார் பரபரப்பாக. சார், அவன் பேரு பொன்னையா, தவப்புண்ணியம் வீட்டு வேலைக்காரா சார் என்றார். இன்ஸ்பெக்டர் ரவி ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தார். அடுத்த 2 நிமிடங்களில் பொன்னையாவையே பார்த்து கொண்டிருந்த ஏட்டு கந்தசாமி சார் சார் என்று பதறினார். என்னாச்சு கந்தசாமி, எனிதிங் சீரியஸ்? எஸ் சார், அவனோட இடது கால பாருங்க என்றார். சேற்றில் பதிந்திருந்த அந்த இடது கால் வெட்டு தடயம் அவன் காலில் இருந்தது. அவர்களை மேலும் அதிர வைத்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மாத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த சாயங்கால நேரத்திலும் உச்சகட்ட பரபரப்பில் இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி நாட்காலியில் சாய்ந்தபடியே வாயில் சிகரெட் புகையை ஊதி தள்ளி கொண்டிருந்தார். சிறை அறையிலிருந்து ஐயோ அம்மா என்று கத்துகின்ற சத்தம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. எரிந்து கொண்டிருந்த சிகரெட்டின் கடைசி துண்டை வீசி எறிந்துவிட்டு கோபமாக எழுந்த அவர் நேராக சிறை அறையை நோக்கி வேக வேகமாக நடந்தார். உள்ளே வீங்கிய முகத்துடனும் உடல் முழுக்க இரத்த காயங்களோடும் கீழே படுக்க வைக்கப்பட்டிருந்தான் பொன்னையா. உடம்பின் பல பகுதிகளில் இருந்து ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்ததும் ஏட்டு கந்தசாமியும் மற்ற காவலர்களும் பொன்னையாவை மேலே எழுப்பி ஒரு நாற்காலியில் உட்கார வைத்திருந்தனர். ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும் அளவுக்கு அங்கு அமைதி நிலவியிருந்தது. பொன்னையாவின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அங்கிருந்த நிசப்தத்தை கலைத்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. பொன்னையா, இப்ப நான் கேக்குற கேள்விகளுக்கு உண்மையான பதில டக்கு டக்குன்னு சொல்லணும், இல்ல விசாரணை முன்பை விட பயங்கரமா இருக்கும் என்ன என்றார். சரி என்பதை போல தலையை ஆட்டினான் பொன்னையா. பொன்னையாவின் பதில்களை பதிவு செய்ய அவன் எதிரே கேமரா ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. பொன்னையா, அன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டு கதவை தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன பார்த்த உடனே ஓடினது எல்லாமே நீதானே, சொல்லு என்றார். முகத்தில் வடிந்திருந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு பொன்னையா பேச ஆரம்பித்தார். ஐயா, ஆமாங்க ஐயா, நான் தான். சரி, யார் அத பண்ண சொன்னது? யாரும் என்ன பண்ண சொல்லலங்கய்யா, நான் தான் வேணும்னே பண்ணுன என்றான். கேமராவை சற்று நேரம் ஆஃப் செய்துவிட்டு அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று பலமாக அறைந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அவர் அடித்த அடியில் நிலை குலைந்து போயிருந்த பொன்னையா, ஐயா அடிக்காதீங்க ஐயா, எல்லா உண்மையையும் நானே என் வாயால சொல்லிடுறேங்க ஐயா, தயவு செஞ்சு அடிக்காதீங்க ஐயா என்று கதறினான். மீண்டும் கேமராவில் அவனுடைய பேச்சு பதிவாகி கொண்டிருந்தது. குமாரசாமி ஐயாவை கொலை பண்ணது நான் தான். ஆனா அத பண்ண சொன்னது தவப்புண்ணியம் ஐயாவும் அவரோட நண்பர்களான சிவனேசனும் ராமலிங்கமும் தான். ஆனா அந்த பழிய இறந்து போன அந்த வெண்ணிலா பொண்ணு மேல போட்டுட்டு ஊர் மக்களை நம்ப வச்சிட்டோம். நான் அன்னைக்கு இந்த வீட்டு கதவை தட்டுன மாதிரி எல்லா வீட்டு கதவையும் இரவு நேரங்கள்ல தட்டுவேன். அத பேய் அமானுஷம்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. அவன் பேசிக் கொண்டிருந்தது அனைத்தும் தெளிவாக அந்த கேமராவில் பதிவாகி கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் அவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர். அவனை இடைமறித்த கந்தசாமி, வேதாந்த சுவாமிகளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? சார், முதல்ல இருந்து வேதாந்த சுவாமிகளுக்கும் தவப்புண்ணியம் ஐயாவுக்கும் எந்த விஷயத்திலுமே ஒத்து வராது. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவர் எப்படி ஒத்து போனார்னு தான் இன்னும் எனக்கு தெரியலங்க ஐயா. ஆனா இந்த ஆவி பேய் விஷயத்துல நாங்க சொன்னதை காட்டிலும் வேதாந்த சுவாமிகள் சொன்னதைத்தான் மக்கள் அதிகமா நம்பினாங்க. அத நாங்களும் எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டோம். இந்த கேஸ விசாரிக்க வந்த பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரத்தை பல வகையில துன்புறுத்தி இந்த கிராமத்தை விட்டே ஓட வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்தீங்க. உங்களையும் இந்த கிராமத்தை விட்டே ஓட வைக்கத்தான் நான் நீங்க உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீங்க சுதாரிச்சிட்டீங்க என்று பேசி முடித்தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ எதுக்காக சிவனேசனையும் ராமலிங்கத்தையும் கொலை பண்ணுன? அவங்க கூடவே இருந்த நீ எதுக்கு அவங்கள கொலை செஞ்ச? அவங்களுக்கும் உனக்கும் அப்படி என்ன தனிப்பட்ட பிரச்சனை? மௌனமாக இருந்தான் பொன்னையா. எதுக்காக அவங்கள நீ கொலை பண்ணுன? நீ கொலை பண்ணதுக்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு. மரியாதையா உண்மைய சொல்லிடு. உனக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க? உன்னோட அடுத்த குறி யாரு
தவ புண்ணியம் தானே, சொல்லு. பொன்னையா தொடர்ந்தான். அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ண சொன்னதே தவ புண்ணியமையாதான் என்றான் கோபமாக. அதிர்ந்து போயிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். என்ன தவ புண்ணியமா? அவர் எதுக்காக அவங்க நண்பர்களையே கொல்லணும் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. இதுவரைக்கும் நாங்க பண்ண எல்லாமே சரியாத்தான் நடந்துட்டு வந்துச்சு. ஆனா நாங்க எதிர்பாராத ஒண்ணு என்னன்னா அது உங்களோட விசாரணை தான். நீங்க விசாரிக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்லயே தவ புண்ணியத்தை நெருங்கிடுவீங்களோன்னு பயந்துதான் அவர் ஒரு திட்டம் போட்டாரு. அதன்படிதான் இந்த கேஸ திசை திருப்பதற்காக சிவனேசனையும் ராமலிங்கத்தையுமே அவர் கொலை பண்ண முடிவெடுத்தாரு. அவங்கள கொலை பண்ணிட்டா இந்த கேஸ் மறுபடியும் ஆவி அமானுஷ்யங்கிற கோணத்திலேயே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இழுத்தடிக்கும். அதனாலதான் அவர் இத பண்ண சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் ரவி தன் கன்னத்தில் கை வைத்து பொன்னையாவையே பார்த்து கொண்டிருந்தார். அவனிடம் ஆர்வமாக அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் கந்தசாமி. சோ ஒரு கொலைய மறைக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் அடுத்தடுத்து 2 கொலை பண்ணிருக்கீங்க. நாளைக்கு உங்க 2 பேரையும் உங்க ஊர்க்காரங்க முன்னாடி அடிக்கிற அடியில தவ புண்ணியத்தோட வாயிலிருந்தே எல்லா உண்மையையும் வெளியே கொண்டு வர்றோம். அதை நினைத்து அதிர்ந்து போன பொன்னையா உடனே, சார் சார் நான் அவங்கள கொலை பண்ணத்தான் அங்க போனேன். ஆனா அவங்க 2 பேருமே என்ன பார்த்த உடனே ஏதோ ஒரு அதிர்ச்சியில செத்துட்டாங்க. நான் அவங்கள கொலை பண்ணல சார். நான் நிரபராதி. என்ன விட்டுருங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன். எனக்கு குடும்பம் இருக்குங்க சார் என்று திரும்ப திரும்ப இதையே சொல்லி அவர்கள் கால்களை பிடித்து கொண்டு கதறினான். இன்ஸ்பெக்டர் ரவி உக்கிரமான முகத்துடன், அப்ப செத்து போனவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா என்று மீண்டும் ஆத்திரம் தீரும் அளவுக்கு அவனை அடித்துவிட்டு வெளியே வந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவனை விசாரணை செய்திருப்பார்கள். மணி 9 தொட்டிருந்தது. இருவரும் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து சிகரெட்டை பற்ற வைத்து புகையை ஊதி தள்ளி இருந்தனர். ஏட்டு கந்தசாமி தொடர்ந்தார். சார், எப்ப சார் நாம தவ புண்ணியத்தை கைது பண்ண போறோம்? நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு பொதுமக்கள் முன்னாடியே தவ புண்ணியத்தோட கையில விலங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வர போறோம். அதுக்கு அடுத்தபடியா அன்பாலய வேதாந்த சுவாமிகளையும் கைது பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்தா எல்லா உண்மையும் வெளியில வந்துரும். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நீங்க ஸ்டேஷன்லயே இருங்க. ஏன்னா பொன்னையாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். என்னால முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் நல்லா தூங்க போறேன்னு நினைக்கிறேன் என்றார் சிரித்துக்கொண்டே. சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு விடிவு காலமே பிறந்திருக்கு. உங்களுக்காக இத கூட நான் பண்ண மாட்டேனா என்றார். இல்ல கந்தசாமி, நீங்க இல்லன்னா இத பண்ணிருக்க முடியாது. நீங்க உங்க குடும்பத்தை கூட பாக்காம இந்த 3 நாளா ஏன் கூடவே இருந்தீங்க. அதனாலதான் இத பண்ண முடிஞ்சது என்றார் பெருமிதத்தோடு. சார், இன்னையில இருந்து நானும் உங்கள மாதிரி ஒரு நாத்திகன் சார் என்றார் கர்வத்தோடு. இன்ஸ்பெக்டர் ரவி சிரித்துக்கொண்டே, அட போயா என்று சொல்லிக்கொண்டே தன் வீட்டுக்கு கிளம்பி இருந்தார். 20 நிமிட பயணத்தில் வீட்டை அடைந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. எதையோ சாதித்திருந்த மகிழ்ச்சி அவர் முகத்தில் தெரிந்திருந்தது. அடுத்த நாள் காலையில் செய்ய வேண்டிய பணிகளை பற்றியே அவரது சிந்தனை இருந்தது. அதே யோசனையிலேயே இரவு உணவை முடித்திருந்தார். வழக்கம் போல கிரைம் நாவல்களை அவர் வீட்டு புத்தக கிடங்கில் தேடிக்கொண்டிருந்தார். பிரபல எழுத்தாளர் நடேசனின் மரணத்திற்கு அப்பால் என்ற நாவலை எடுத்து புரட்ட ஆரம்பித்திருந்தார். மனிதனின் மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒட்டி மிக விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் சென்று கொண்டிருந்தது அந்த நாவலின் கதைக்களம். நிறைவேறாத ஆசையுடன் கூடிய ஆன்மாக்கள் மீண்டும் கடந்து வந்த பாதைகளிலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் என்பதை மிக அழுத்தமாக சொல்லியிருந்தார் அந்த நாவலாசிரியர் நடேசன். பாதி பக்கங்களை புரட்டியிருப்பார். திடீரென அவர் வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் யாராக இருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே கையில் டார்ச்சையும் ரிவால்வரையும் எடுத்துக்கொண்டு கதவு பக்கத்தில் சென்றார். கதவு வேகமாக தட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. மின்னல் வேகத்தில் கதவை திறந்தார் ரவி. வெளியே ஆள் அரவமற்று இருந்தது. சற்றே திடுக்கிட்டு போனார் இன்ஸ்பெக்டர் ரவி. வெளியே சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கதவு பக்கம் திரும்பிய அவரின் அடுத்த வினாடி திடீரென்று ஏதோ ஒரு உருவம் வேகமாக அவரை கடந்து செல்வதை போலிருந்தது. பயத்தில் உறைந்திருந்த அவர் உள்ளே சென்று தாளிட்டுக் கொண்டார். அந்த நேரம் பார்த்து மீண்டும் மின்சாரம் வந்து வந்து போய்க் கொண்டிருந்தது. டார்ச் விளக்கை தயாராகவே வைத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. உள்ளே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் மின்சாரம் முற்றிலுமாக நின்றிருந்தது. டார்ச் விளக்கை அடித்துக் கொண்டே முன்னேறி இருந்தார்.
யாரோ தன்னை பின்தொடர்வதைப் போல அவர் உணர்ந்தார். பயத்தின் உச்சத்தில் இருந்த அவருக்கு உடல் முழுக்க வியர்த்து வழிந்திருந்தது. அவரின் வலது புறமாக கண்ணாடிக்கு பக்கத்தில் யாரோ நிற்பது போல் இருந்தது. டார்ச்சை வலது புறமாக திருப்பிய அவர் அரண்டு போயிருந்தார். தலைவிரி கோலத்தில் ஒரு பெண் குனிந்து அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்ததை அந்த கண்ணாடி அவருக்கு அடையாளம் காட்டியிருந்தது. யாரு யாரு என்று உளர ஆரம்பித்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. குனிந்திருந்த அந்த முகம் திடீரென நிமிர்ந்து அவரை பார்த்து சிரித்தது. சப்த நாடிகளுமே அடங்கி போயிருந்தது அவருக்கு. கோர முகத்துடன் இறந்து போயிருந்த வெண்ணிலாதான் அங்கு நின்று கொண்டிருந்தாள். மீண்டும் மின்சாரம் வந்தது. அந்த உருவம் மறைந்திருந்தது. அவருடைய மனம் படபடத்தது. அந்த கண்ணாடியில் ஏதோ குறிப்பு எழுதியிருப்பதைப் போல அவருக்கு தெரிந்தது. அதை பக்கத்தில் சென்று படிக்க ஆரம்பித்த அவர் அதிர்ந்து போனார். தவ புண்ணியத்தின் கடைசி அரை மணி நேரம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் பொன்னையா சொன்ன பதில்கள் அவருக்கு ஞாபகம் வந்திருந்தது. சிவனேசனையும் ராமலிங்கத்தையும் வெண்ணிலாவின் ஆவிதான் பழி வாங்கி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். பதற்றத்துடன் தவ புண்ணியத்தின் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டார். ரொம்ப நேரமாகவே அழைப்பு மணி அடித்துக் கொண்டிருந்தது. யாரும் எடுத்த பாடில்லை. போலீஸ் ஜீப்பில் ஏறி இருந்த அவர் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டார். யாரும் எடுத்த பாடில்லை. போலீஸ் ஜீப்பை வேகமாக செலுத்தியிருந்தார். ஈட்டு கந்தசாமியின் எண்களை தொடர்பு கொண்டார். வெகு நேரமாகியும் அவரிடமிருந்தும் ஒரு பதிலும் இல்லை. அவருக்கு கால் மீ அர்ஜென்ட் என்று மெசேஜ் அனுப்பியிருந்தார். குழப்பத்தின் உச்சத்தில் போலீஸ் ஜீப் புயலாக கிளம்பியிருந்தது. அந்த நேரம் பார்த்து அவருக்கு அன்பாலய வேதாந்த சுவாமிகளின் ஞாபகம் வந்தது. தேடி பிடித்து அவருடைய எண்களை தட்டினார். மறுமுனையில் தொடர்ந்து ரிங் போய்க் கொண்டிருந்தது. கடைசி நேரத்தில் போனை எடுத்தார் வேதாந்த சுவாமிகள். சுவாமிஜி சுவாமிஜி என்று பதறினார் இன்ஸ்பெக்டர் ரவி. அவரின் பதற்றத்தை புரிந்து கொண்ட சுவாமிகள், என்னாச்சு ரவி, ஏதாவது அமானுஷத்தை பாத்தீங்களா என்றார் படபடப்பாக. இன்ஸ்பெக்டர் ரவி நடந்த அனைத்தையும் சொல்ல வேதாந்த சுவாமிகள் அன்பாலயத்திலிருந்து புறப்பட்டார். இந்த முறை தவ புண்ணியத்தின் வீட்டு தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டார் ரவி. மீண்டும் ரிங் போய்க் கொண்டிருந்தது. ஒரு வழியாக போன் எடுக்கப்பட்டது. ஹலோ என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. மறுமுனையில் இருந்த குரலும் ஹலோ என்றது. தவ புண்ணியத்தின் மகன் கலையரசன் பேசினான். இன்ஸ்பெக்டர் ரவி சற்றும் எதிர்பாராமல் கலையரசனிடம், கலையரசன், நான் இன்ஸ்பெக்டர் ரவி பேசுறேன். உங்க அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. வெண்ணிலா பொண்ணோட ஆவி இன்னைக்கு உங்க அப்பாவை பழிவாங்க காத்துட்டு இருக்கு. நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன் என்றார். சார், என்ன சார் சொல்றீங்க? என் வெண்ணிலா எங்க அப்பாவை கொலை பண்ண போறாளா என்று சிரித்தான் கலையரசன். தம்பி, இது ரொம்ப சீரியஸான விஷயம், விளையாடாத. உங்க அப்பாவை போய் பாரு என்றார் வண்டியின் வேகத்தோட. சார், நீங்க தான் சார் விளையாடுறீங்க. வெண்ணிலா எங்கூட தான் இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறா என்றான் கலையரசன். அதிர்ந்து போயிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. இணைப்பை துண்டித்து விட்டு வண்டியின் வேகத்தை கூட்டினார். அடுத்த 5 நிமிடத்தில் ஈட்டு கந்தசாமியிடமிருந்து போன் வந்தது. நடந்த விவரங்களை அவரிடமும் சொல்ல கந்தசாமியும் கான்ஸ்டபிள்களோடு அங்கு புறப்பட்டிருந்தார். தவ புண்ணியத்தின் வீட்டை அடைந்த இன்ஸ்பெக்டர் ரவி ஜீப்பை வெளியே அவசர அவசரமாக பார்க் செய்துவிட்டு வீட்டு கேட்டை திறக்க முயற்சித்தார். கடினமான பூட்டால் பூட்டப்பட்டிருந்த அந்த கேட்டை எளிதில் திறக்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சித்து ஒரு வழியாக கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற அவர் அந்த வீட்டு கதவை வேக வேகமாக தட்டினார். உள்ளே இருந்து பதில் இல்லை. வீட்டு தொலைபேசிக்கும் விடாமல் தொடர்பு கொண்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து வேதாந்த சுவாமிகள் தன்னுடைய சீடர்களுடன் வந்திறங்கினார். சீடர்கள் வேக வேகமாக உள்ளே வந்து கதவை திறக்க முயற்சித்தார்கள். நிலைமையை உணர்ந்த வேதாந்த சுவாமிகள் தன் பிரார்த்தனையால் கதவை திறக்க முற்பட்டார். பதறி போயிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி அந்த வீட்டு ஜன்னல்களை கற்களை கொண்டு உடைக்க முற்பட்டார். அவர் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவரால் அதை உடைக்க முடியவில்லை. அந்த இடம் முழுவதுமே வெண்ணிலாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஏட்டு கந்தசாமியும் தன் போலீஸ் படையுடன் வந்து இவர்களுக்கு உதவ முற்பட்டிருந்தார். அந்த இடம் முழுவதுமே ஒரே பதற்றம் நிலவியிருந்தது. கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்க கேட்க ஊர் மக்களும் தவ புண்ணியத்தின் வீட்டில் கூடியிருந்தனர். ஒரு கட்டத்தில் வேதாந்த சுவாமிகளின் இடைவிடாத பிரார்த்தனையால் கதவு படார் என்று திறந்தது. உள்ளே தவ புண்ணியத்தின் வீடே இருண்டிருந்தது. தயாராக வைத்திருந்த அகல் விளக்குகளோடு வேதாந்த சுவாமிகளின் சீடர்கள்
உள்ளே நுழைந்து வீடு முழுவதும் தீபங்களை ஏற்றியிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் முதலில் உள்ளே செல்ல, வேதாந்த சுவாமிகளும் ஊர் பெரியவர்களும் பின்னே சென்றிருந்தனர். வீட்டின் நடுகாலில் வேதாந்த சுவாமிகள் இரவு 12 மணிக்கு பண்ண வேண்டிய அர்த்த சாம யாகத்தை இப்பொழுதே தொடங்கியிருந்தார். தீப ஒளியின் வெளிச்சத்தால் வீடு முழுவதையும் சல்லடை போல சலித்துக் கொண்டிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் அவரை சுற்றி இருந்தவர்களும். உள்ளே ஒரு ஓரத்தில் தவ புண்ணியத்தின் மனைவி மரகதமும் மகன் கலையரசனும் எதுவும் பேச முடியாமல் பிரம்மை பிடித்தவர்கள் போல அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஏட்டு கந்தசாமி அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவர்கள் மேலேயே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர். சட்டென்று மேலே பார்த்த ரவி பதறினார். எல்லாருடைய கண்களும் மேலே பார்க்க அந்தரத்தில் தவ புண்ணியத்தின் உடல் ஊசலாடி கொண்டிருந்தது. வேதாந்த சுவாமிகள் மந்திர உச்சாடனங்களை பிரயோகிக்க ஆரம்பித்தார். உள்ளே இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நாலாபுறமும் ஓடி சிதறிக் கொண்டிருந்தன. ஆனால் அன்பாலய அகல் விளக்குகள் மட்டும் எந்த சலனமும் இன்றி அதே ஒளியை விடாது தந்து கொண்டிருந்தது. அடுத்த 10வது நிமிடத்தில் தவ புண்ணியத்தின் வீட்டை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் வேதாந்த சுவாமிகள். மேலே சுற்றி கொண்டிருந்த தவ புண்ணியத்தின் உடல் திடீரென புத்தென்று கீழே விழுந்தது. எல்லாரும் சென்று அவரை புரட்டி பார்க்க அவர் சடலமாக திரும்பி வந்திருந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. வீட்டுக்குள் வீசிக்கொண்டிருந்த புயல் ஒரு வழியாக நின்றிருந்தது. சுய நினைவுக்கு திரும்பிய மரகதமும் கலையரசனும் தன் தந்தையின் உடலை பிடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்திருந்தனர். கண் விழித்திருந்தார் வேதாந்த சுவாமிகள். தவ புண்ணியத்தின் உயிரை காப்பாற்ற முடியாத சோகத்தை அவரிடம் பார்க்க முடிந்தது. துக்கமான முகத்துடன் வெளியே கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். வேதாந்த சுவாமிகள் வீட்டிலிருந்து வெளியே வர ஜனக்கூட்டம் தவ புண்ணியத்தின் வீட்டை மொய்த்திருந்தது. மரண ஓலம் அங்கு விண்ணை பிளந்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் பக்கத்தில் வந்த வேதாந்த சுவாமிகள், ரவி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்த, தவ புண்ணியத்தை காப்பாத்த முடியல. இந்த பிறவியில அவன் பண்ணின பாவங்கள்ல இருந்து அவனை மீட்டெடுக்கவே முடியல. இதத்தான் பெரியவங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொன்னாங்க என்றார் வருத்தத்துடன். என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி, உங்களை நான் தப்பான கோணத்திலேயே வச்சு பார்த்துட்டேன். உங்க பேச்சையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டேன். இப்பதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. நான் தான் அப்பவே சொன்னேனே ரவி, ஆன்மீகமும் அமானுஷ்யமும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு என்றார் வேதாந்த சுவாமிகள். சார், நாம அடுத்து எங்க சார் போறோம் என்றார் ஏட்டு கந்தசாமி. அன்பாலயத்துக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி பூரண நம்பிக்கையோடு. இன்ஸ்பெக்டர் ரவிக்கு மீண்டும் டிரான்ஸ்பர் வந்திருந்தது. ஏட்டு கந்தசாமி வருத்தத்துடன் விடை கொடுத்தார். நெக்ஸ்ட் ஜென் உரம் தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய உரங்களை மறுசீரமைப்பு செய்து கொண்டு இயற்கையான வழியிலேயே உரங்களை தயாரித்திருந்தார்கள். வேளாண் பேராசிரியர் சதாசிவம் குமாரசாமி ஐயாவின் கருத்துக்களை தொகுத்து விவசாயமும் அதன் அவசியமும் என்கின்ற நூலை வெளியிட்டிருந்தார்.